Good evening, students. Can you just confirm me the audio? Okay, just confirm me the video and audio. Okay, just confirm me the audio and video. Okay, so both are audio and also video. That is என்னோட ஸ்க்ரீன் அப்புறம் என்னோட ஆடியோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கா அப்படின்றத மட்டும் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. எஸ் ப்ளீஸ். Yeah, both are clear. Thank you. Thank you, Priyadashni. Right. So ஒரு 2 minutes மட்டும் வெயிட் பண்ணலாம். ஓகே, பிகாஸ் the session was very good session and எல்லாருமே ஸ்டார்டிங்ல இருந்து ஜாயின் பண்ணாங்கன்னா ஐ வில் ஃபீல் தட் எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்றேன். ஸோ இப்போ ஜாயின் ஆயிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேஷண்டா இருங்க. ஓகே, ஜஸ்ட் பி பேஷண்ட். ஓகே, ஸோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் 2 minutes. ஓகே, ஸோ ஒரு 2 minutes மட்டும் வெயிட் பண்ணுங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, பிகாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த செஷன் அட்டென்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து they could get everything out of it. ஓகே, ஸோ அந்த ஒரே ஒரு காரணம் தான். அண்ட் the method நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மெத்தட் வந்து will be highly useful. ஓகே, ரொம்ப ஈஸியா உங்களால SFD and BMD வரைய முடியும். நான் பெருசா வேற எதுவும் கான்சென்ட்ரேட் பண்ணல, பிகாஸ் ஷியர் ஃபோர்ஸ்னா என்ன, பெண்டிங் மூமெண்ட்னா என்ன, அதெல்லாம் நம்ம இந்த செஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. பட் we will concentrate on how to draw SFD and BMD easily. ஓகே, ஸோ அதுதான் என்னோட மேஜர் எய்ம். ஸோ ஒரு பீம் கொடுத்துருக்காங்க, either it is a standard beam, ஓகே, அதாவது ஒரு கேண்டிலிவர் பீம், இல்லைன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆர் காம்ப்ளெக்ஸ் பீமா கூட இருக்கட்டுமே. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் பீம் ஆர் ஃபிக்ஸ்ட் பீம், ஏதோ ஒரு பீம். ஓகே, பீம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலே யூ வில் ஏபிள் டு draw the SFD and BMD. ஓகே, ஸோ ஈவன் சம்டைம்ஸ் வித்தவுட் ஃபைண்டிங் அவுட் த ரியாக்ஷன்ஸ், நீங்க ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்காமலே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் உங்களால அப்ராக்சிமேட் SFD BMD உங்களால வரைய முடியும். ஓகே, ஏன் அப்ராக்சிமேட்னு சொல்றேன்னா, ஏன்னா ரியாக்ஷன்ஸ் இல்லைன்னா ஆப்வியஸ்லி உங்களால வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. பட் யூ வில் ஏபிள் டு draw the diagram. ஓகே, உங்களால டயக்ராம் வரைய முடியும். ஓகே, ஸோ ஐ ஹோப் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி 1 or 2 minutes. ஓகே, நோ இஷ்யூஸ். இதுக்கு மேலே யாரும் ஜாயின் பண்ணுற மாதிரி இல்லை. வி வில் ஸ்டார்ட். ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட். ஸோ ஆல்ரெடி நான் ஆடியோ கன்ஃபர்மேஷன் அண்ட் வீடியோ கன்ஃபர்மேஷன் கேட்டுட்டேன். ஸோ அதனால பிரச்சனை எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ரைட், சரி, ஃபர்ஸ்ட் 2 days நம்ம பேசிக் இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 2 days ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் 2 days ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டல் செஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஃப்ரீ செஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பேசிக்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். பேசிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஜஸ்ட் வந்து லோட்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் லோடிங் அண்ட் வாட் எல்ஸ், அதாவது என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல என்ன பண்ண போறோம், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டல்ஸ்ல என்ன பண்ண போறோம், ரிஜிட் பாடினா என்ன, டிஃபால்ட் பாடினா என்ன, அண்ட் அதாவது ஆல் ஆர் லைக் கம்ப்ளீட்லி பேசிக்ஸ், ஹோமோஜினியஸ் மெட்டீரியல், ஐசோட்ரோபிக்ஸ் மெட்டீரியல். ஸோ அந்த பேசிக்ஸ் தான் வந்து நான் கவர் பண்ணியிருந்தேன். ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம இன்னைக்கு இன்னொரு டாபிக் பொறுத்த வரைக்கும் நான் யூனிஆக்சியல் லோடிங் அண்ட் what is that, uniaxial loading and stresses பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருந்தது.
But next week எனக்கு கொஞ்சம் schedule கொஞ்சம் tight. I have some other commitments like I'm going for like already உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். EA வந்து ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் எக்ஸ்டெண்ட் பண்ற பிளான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த ஒர்க்கு கொஞ்சம் லைக் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி, தெர் இஸ் அ சான்ஸ். ஸோ ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நான் ஃப்ரீ செஷன் அண்ட் நம்மளோட ரெஜிஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான செஷன் எல்லாமே போத் ஐ வில் ட்ரை டு மேனேஜ் இட். பட் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீ டைம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி அப்படின்றனால இந்த செஷனை நான் மிஸ் பண்ணக்கூடாது, அதாவது மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே போயிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த செஷனை வந்து நான் இந்த வீக்கே வச்சிடறேன். ஓகே, மேபி நெக்ஸ்ட் வீக் டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா ஐ வில் ட்ரை டு மேக் சம் அதர் குட் செஷன்ஸ் லைக் வேற ஏதாவது SOMலையோ இல்லை ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லையோ இல்லை மேத்தமெட்டிக்ஸ் அதாவது மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல. ஓகே, வேற ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ஸ், மெக்கானிக்கல் பேஸ் சப்ஜெக்ட்ஸ் ஆர் சிவிலுக்கு மெக்கானிக்கல் காமன் இருக்க சப்ஜெக்ட்ஸ் ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து ஏதாவது முடிஞ்சது அப்படின்னா ஐ வில் ட்ரை டு மேக். ஓகே ரைட். மற்றபடி ரெஜிஸ்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களோட ரெக்கார்டிங் வீடியோஸ், டெஸ்ட் சீரீஸ் அண்ட் லைவ் செஷன்ஸ் ரெகுலராக போயிட்டு தான் இருக்கும். அதில் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. ஓகே, இந்த ஆஃப்லைன் எக்ஸ்டென்ஷனால. ஓகே ரைட். சி SFD அண்ட் BMD நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா there are two methods. ஓகே, அதாவது நான் ஜென்ரலா ஃபாலோ பண்றது ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து அனலிட்டிக்கல் மெத்தட். ஓகே, ஆர் ஐ வில் சே தட் திஸ் இஸ் தி கன்வென்ஷனல் மெத்தட். ஓகே, கன்வென்ஷனலா SFD BMD எப்படி வரையணும் அப்படின்னு பார்க்குற மெத்தட். ஐ வில் ரெக்கமெண்ட் எல்லாருமே இப்போ இந்த லைவ் பார்க்குறவங்களும் சரி இல்லை ரெக்கார்டிங்ஸ்ல பார்க்குறவங்களும் சரி, ப்ளீஸ் ஃபர்கெட் அபவுட் ஹவு யூ சால்வ், ஹவு யூ ட்ரா SFD அண்ட் BMD இன் யுவர் காலேஜ் டைம். நீங்கள் காலேஜில் எப்படி SFD BMD வரைவீங்க அது எல்லாத்தையுமே வந்து டெம்பரரியாக மறந்துடுங்க. ஓகே, இந்த செஷன் முடிகிற வரைக்கும். ஓகே, அண்ட் நவ் ரெண்டாவது மெத்தட், that is what I'm going to teach today, that is slope method. Okay, slope with lots of shortcuts. Okay, so நிறைய shortcuts இன்க்ளூட் பண்ண போறோம், நிறைய லாஜிக்ஸையும் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ண போறோம். பட் ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணணும், நீங்க எப்பப்பெல்லாம் ஷார்ட்கட்ஸ் அண்ட் லாஜிக்ஸ் உள்ள கொண்டு வரோமோ, இந்த கன்வென்ஷனல் மெத்தட் வந்து கம்ப்ளீட்லி மேத்தமெட்டிக்ஸ் பேஸா வச்சுதான் வந்து இந்த மெத்தட் அனலிட்டிக்கல் மெத்தட் கம்ப்ளீட்டா நம்ம டீல் பண்ணுவோம். பட் ஸ்லோ மெத்தட் அப்படி இல்லை. இதுலயும் மேத்தமெட்டிக்ஸ் வரும், ஸ்லோப்ன்ற பேசிக்ஸ் ஆஃப் மேக்ஸ் தேவைப்படும். பட் ஸ்லோப் மெத்தட்ல நிறைய லாஜிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், நிறைய ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ வென்எவர் இந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப குரூஷியல். இதை நிறைய பேர் கரெக்டா எடுத்துக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அவங்க எங்க நினைச்சாலும் லாஜிக்ஸ், எங்க நினைச்சாலும் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிடுறாங்க. இட் ஷுட் நாட் பி. நீங்க லாஜிக்ஸ் யூஸ் பண்ணணும், ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணணும் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துல, ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா நீங்க முதல்ல நோட் பண்ண வேண்டியது எங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான். ஓகே, நம்ம லைக் ஆப்வியஸ்லி ஷார்ட்கட் யூஸ் பண்றோம்னா எல்லா இடத்துலயுமே அதை யூஸ் பண்ண முடியாது. தேர் வில் பி சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஆர் எல்ஸ் அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம்னா தேர் வில் பி சம் கண்டிஷன்ஸ். ஓகே, சில கண்டிஷன்ஸ், ஆல்வேஸ் தேர் வில் பி கண்டிஷன் அப்ளை. ஓகே, ஆல்வேஸ் தட் ஸ்டார் மார்க் இஸ் தேர். ஓகே, ஸ்டார் மார்க் என்ன, கண்டிஷன் அப்ளைஸ். ஓகே, ஸோ கண்டிஷன் இல்லாம எந்த ஒரு ஷார்ட்கட்டும் எந்த ஒரு லாஜிக்ஸும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஷார்ட்கட், ஒரு லாஜிக்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம்னா அதுல என்ன கண்டிஷன் இருக்கு அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். எனிவேஸ், நான் வந்து எல்லாத்தையும் 1 by 1 சொல்லுவேன். ஸோ நீங்க ஸ்லோப் மெத்தட் யூஸ் பண்ண போறீங்கன்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு, எப்படி நீங்க அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ நம்ம பார்க்க போற மெத்தட் திஸ் ஸ்லோப் மெத்தட். ஓகே ரைட். ஸோ டு ஸ்டார்ட் வித், மெத்தடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, அதாவது டைரக்டா மெத்தடுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்லோப்னா என்ன சார் அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அதை நான் ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்றேன். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா we will enter into the method. இந்த ஒரு கான்செப்ட், ஸ்லோப் அப்படின்ற கான்செப்ட் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். மெக்கானிக்கலுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும், சிவிலுக்கு எனக்கு எக்ஸாக்ட் ஐடியாஸ் இல்லை. பட் ஆனால் வந்து SOMல SFD BMD வரைகிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் போகும்போது, நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் என்டர் ஆகும்போது சில ஏரியால யூஸ் ஆகும். ஸோ நான் எடுக்கிற இந்த சிவில் சப்ஜெக்ட்ஸ் 4 சப்ஜெக்ட்லேயே வந்து உங்களுக்கு 2 இடத்துல யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ பேஸ் இந்த ஸ்லோப் வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து தான் வந்தது. ஓகே, ஸோ மேத்தமெட்டிக்ஸ்லயும் வரும். ஸோ நான் எடுக்கிற 4 சப்ஜெக்ட்ல 3 சப்ஜெக்ட்ல ஸ்லோப் கான்செப்ட் வந்துட போகுது. ஓகே ரைட். ஸ்லோப்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நான் y அண்ட் x எடுத்துக்கிறேன். y is equal to function of x. அதாவது y வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், x வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அதாவது x வேரி ஆகிறத பொறுத்து y வேரி ஆகும். y வந்து x பொறுத்து வேரி ஆகும். அதுதான் வந்து டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா. ஓகே, ஸோ y வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், x வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சப்போஸ் ஏதோ ஒரு கர்வ், ரேண்டமா ஒரு கர்வ் எடுத்துக்கிறேன். அந்த கர்வ் வந்து y is equal to f of x நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அதாவது x எப்படி வேரி ஆகுதோ அதை பொறுத்து y வேரி ஆகும். ஓகே, அதுதான் என்னோட ஸ்லோப்.
And how to find out slope? Sorry, அதுதான் என்னோட ஃபங்க்ஷன், நாட் ஸ்லோப். சாரி, அதுதான் என்னோட ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நான் ஸ்லோப் எப்படி சார் டிஃபைன் பண்றது? ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த பாயிண்ட்டுக்கு நான் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பாயிண்ட் பின்னு எடுத்துப்போமே. இந்த பாயிண்ட் பிக்கு நான் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு டான்ஜென்ட் வரைங்க. அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு டான்ஜென்ட் வரைங்க. இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு டான்ஜென்ட். ஓகே, ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சிட்டேன். ஓகே, இதுதான் என்னோட டான்ஜென்ட் அட் பாயிண்ட் பி. ஓகே, ஸோ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சரி, அதுக்கு முன்னாடி நான் முதல்ல ஒரு ஹாரிசான்டல் லைன் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த ஹாரிசான்டல் லைன்ல இருந்து இந்த டான்ஜென்ட் ஒரு ஆங்கிள் தானே இருக்கும். இந்த பாயிண்ட்ல தான் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த டான்ஜென்ட்டுக்கும் இந்த ஹாரிசான்டல் லைனுக்கும் ஒரு ஆங்கிள் இருக்குமா? லெட் மீ டேக் தட் ஆங்கிள் டு பி தீட்டா. ஓகே, let me take that angle to be theta, and tan of that angle, okay, tan of that angle is nothing but slope. Just wait பண்ணுங்க, ரொம்ப just don't be urgent. நான் இத பத்தி ரொம்ப டீடைலா டிஸ்கஸ் பண்றேன். இது வெறும் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஓகே, டீடைலா டிஸ்கஸ் பண்றேன். ஸோ ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்க எந்த பாயிண்ட்ல ஸ்லோப் கண்டுபிடிக்கணுமோ அந்த பாயிண்ட்ல ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு ஒரு ஹாரிசான்டல் லைன் போடுங்க. ஹாரிசான்டல் லைன்ல இருந்து எந்த ஆங்கிள் அந்த டான்ஜென்ட் ஓரியன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. And tan of that angle தான் வந்து என்னோட ஸ்லோப். ஓகே, tan of that angle தான் என்னோட ஸ்லோப். tan theta தான் வந்து என்னோட ஸ்லோப். ஓகே, see right. இதை வந்து நான் கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸோட மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸோட மிக்ஸ் பண்ணேன்னா இந்த பாயிண்ட்டை நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட், நான் ஜூம் பண்றேன். அந்த பாயிண்ட் நான் கொஞ்சம் ஜூம் பண்றேன். இந்த பாயிண்ட்டை நான் ஜூம் பண்ணேன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பா நான் ரெப்ரசென்ட் பண்றேன். ஓகே, லெட் மீ டேக் this is the small strip. okay, so இந்த ஸ்ட்ரிப்போட நான் அதை கொஞ்சம் பெருசாவே ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஆக்சுவலி இது வந்து லைன் கிடையாது, இட் இஸ் த பாயிண்ட் பி தான் வந்து ஒரு சின்ன லைன் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். சும்மா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதை நான் ஹாரிசான்டலா எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை நான் வெர்டிகலாக எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா இந்த சேஞ்ச் வந்து dy, இந்த சேஞ்ச் வந்து dx. we know இது வந்து பேசிக் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். அகைன் dy அப்படின்றது ஸ்மால் சேஞ்ச் இன் y, dx அப்படின்றது ஸ்மால் சேஞ்ச் இன் x. நான் ஒரு பாயிண்ட் எடுத்தேன்னா என்னோட y சேஞ்சஸ், என்னோட y டைரக்ஷன்ல நடக்கக்கூடிய சேஞ்ச் வந்து ரொம்ப ஸ்மாலா தான் இருக்கும். x டைரக்ஷன்ல நடக்கக்கூடிய சேஞ்சும் ரொம்ப ஸ்மாலா தான் இருக்கும். அண்ட் இந்த ஆங்கிள் வந்து என்னோட தீட்டா. ஓகே, ஸோ இப்போ நான் tan theta அப்ளை பண்ணா என்ன? tan theta is nothing but opposite by adjacent. Opposite is dy, adjacent is dx. ஓகே, ஸோ என்னோட ஸ்லோப் என்னது? It's nothing, it's tan theta at the point P. Okay, நான் இப்போ பாயிண்ட் P ல தான் கண்டுபிடிக்கிறேன். ஸ்லோப் at point P தான் கண்டுபிடிக்கிறேன். So tan theta, tan of that angle at point P, which will be nothing but first derivative. Okay, first derivative at point P. Okay, at point P. So அந்த பாயிண்ட் P க்கு நான் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா நான் ஒரு டான்ஜென்ட் வரையணும். அந்த டான்ஜென்ட்டுக்கும் ஹாரிசான்டல் லைனுக்கும் இருக்கிற ஆங்கிளுக்கு tan எடுத்தா எனக்கு ஸ்லோப் கிடைச்சிடும். or else அந்த பாயிண்ட்டை நான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு ஸ்லோப் கிடைச்சிடும். இதுதான் பேசிக் ஆஃப் ஸ்லோப்ஸ். நவ் ஓகே சார், ஃபைன், ஆல் திஸ் இஸ் ஃபைன். என்ன சார் அதை ரெப்ரசென்ட் பண்ணது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இமேஜின் திஸ். tan theta ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதாவது theta வேல்யூ, tan thetaன்றதை விட நம்ம இது thetaனே சொல்லலாம். பிகாஸ் theta அதிகமான tan theta ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ theta வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெரி ஹை theta வேல்யூ அப்படின்னா என்ன ஆகும்? tan theta ரொம்ப அதிகமாகும், ஸ்லோப் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ theta ஜாஸ்தினா tan theta ஜாஸ்தி, ஸ்லோப் வந்து ஜாஸ்தி. ஸோ ஹையர் ஸ்லோப் அதாவது லார்ஜ் வேல்யூ ஆஃப் ஸ்லோப். ஓகே, லார்ஜ் வேல்யூ ஆஃப் ஸ்லோப்னா என்ன அர்த்தம்? ஆங்கிள் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜஸ்ட் இமேஜின் திஸ். ஓகே, இந்த ஒரு கர்வ் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஒரு கர்வ் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு நான் ஒரு இந்த பாயிண்ட்டுக்கு நான் ஒரு டான்ஜென்ட் வரைகிறேன். ஓகே, இதோட ஆங்கிள் let me take it as theta something, theta dash. ஓகே, நான் இதே இந்த பாயிண்ட்டுக்கு வரைகிறேன். ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு நான் ஒரு டான்ஜென்ட் வரைகிறேன். let it be theta double dash. இது ரெண்டுத்தோட ஆங்கிள் எது ஜாஸ்தியான ஆங்கிள்? theta dash தான் ஆப்வியஸ்லி கிரேட்டர். theta dash தான் இஸ் கிரேட்டர் தென் theta double dash. அண்ட் இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்லயும் நீங்க கர்வை கன்சிடர் பண்ணுங்க. அதாவது இந்த 1 பாயிண்ட்டையும் 2 பாயிண்ட்டையும் கர்வை கன்சிடர் பண்ணுங்க. கன்சிடர் பண்ணீங்கன்னா இந்த டான்ஜென்ட் அதிக வெர்டிகல்னஸோட இருக்கு, அதாவது அதிக ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. இந்த டான்ஜென்ட் மோர் ஹாரிசான்டலா இருக்கு. ஸோ மோர் இஸ் யுவர் தீட்டா வேல்யூ, மோர் வெர்டிகல் வில் பி யுவர் டான்ஜென்ட். சரி, டான்ஜென்ட் ரொம்ப வெர்டிகலா இருக்குன்னா என்ன அர்த்தம்? நீங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே கன்சிடர் பண்ணி பாருங்க. பாயிண்ட் 2 அண்ட் பாயிண்ட் 1 கன்சிடர் பண்ணி பாருங்க. பாயிண்ட் 1ல இந்த கர்வே ஒரு மாதிரி லைக் கைண்ட் ஆஃப் வெர்டிகல் கர்வ் மாதிரி இருக்கு. அதாவது நான் வெர்டிகல்னு சொல்ல விரும்பல, பட் மோர் ஸ்ட்ரெயிட், ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, ஸ்ட்ரெயிட்னஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் பாயிண்ட் 2ல ஸ்ட்ரெயிட்னஸ் ஆப்வியஸ்லி கம்மியா இருக்கு. ஸோ ஸ்லோப் அதிகம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சார் ஒன் செகண்ட், அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இட் வில் பி மோர் ஸ்ட்ரெயிட்டர் ஆர் மோர் வெர்டிகல். So slope அப்படின்றது it is directly giving me straightness or verticalness of that particular curve. So more the slope,
more vertical will be that curve or more straight will be the curve. அதாவது நான் ஸ்லோப் மேக்ஸிமம் கொண்டு போறேன், ஸ்லோப் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறேன், ஸ்லோப் மேக்ஸிமம் ஆயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் இந்த டான்ஜென்ட் வெர்டிகல் ஆயிடும். ஓகே, டான்ஜென்ட் வெர்டிகல் ஆயிடும், ஸ்லோப் மேக்ஸிமம். அண்ட் நான் அப்படியே கம்மி பண்ணிட்டே வரேன், தீட்டா கம்மி பண்ணிட்டே வரேன், தீட்டா 0 ஆயிடுச்சுன்னா ஸ்லோப் 0. ஓகே, அதாவது மினிமம், ஸ்லோப் 0 மினிமம். ஓகே, so if the tangent varies from horizontal to vertical, slope will increase from minimum to maximum. இதுதான் basic concept. Okay, slope na, so slope na என்ன indicate பண்ணுது? Nothing but the angle between the horizontal line and the tangent at that particular point. And if the slope increases, the straightness or the verticalness of that particular tangent increases. Okay, so any doubts? ஏன்னா இது புரிஞ்சாதான் இந்த மெத்தட் புரியும், பிகாஸ் இந்த மெத்தடோட பேரே அதுதான், ரைட்? இந்த மெத்தடோட பேரே ஸ்லோப் மெத்தட் தான். ஸோ ஸ்லோப் ஒழுங்கா புரியலன்னா இந்த மெத்தட் புரியாது. ஓகே, எனி டவுட்ஸ்? ஸ்லோப்னா என்ன தெளிவா புரிஞ்சிருச்சா? ஸோ இதுக்கப்புறம் ஸ்லோப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த கன்ஃபியூஷனுமே வராதுல்ல. ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க, நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். ஓகே, ஸோ ஜென்ரலாக நம்மளோட ரெஜிஸ்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடக்கிற செஷன் ஜூம்ல நடக்கும். பட் சின்ஸ் இது யூடியூப்ல போட்டா நிறைய பேருக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்றனால தான் ஃப்ரீ செஷன் யூடியூப்ல நடக்குது. ஸோ ஃப்ரீ செஷனுக்கான ஜூம் லிங்க் நான் ஷேர் பண்ணல. பட் அதனால தெர் இஸ் நோ அதர் சாய்ஸ், நீங்க கமெண்ட்ல தான் உங்களோட கொஸ்டினை கேட்டாகணும். ஓகே, ரைட் தென் ஃபைன். சரி, நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஓகே, லெட் மீ டேக் ஒன் எக்ஸாம்பிள் ஹியர். ஒரு vertical line. Okay, I have drawn one vertical line and I have taken one horizontal line also. So ஒரு vertical line, ஒரு horizontal line, ரெண்டு லைன் எடுத்துட்டேன், ரைட்? ஸோ இப்போ நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஒரு பர்சன் இங்க நின்றுட்டு இருக்காரு. he is standing here. Okay, he was standing here, he is standing here, and now he is going to walk. அதாவது லெஃப்ட்ல இருந்து ரைட் அவர் வாக், he is planning to walk. Okay, நடக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. Okay, he is going to walk. Okay, so and அவர் நடந்து போகும்போது there are 3 different paths in which he can walk. அதாவது 3 different path இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மலை மாதிரி ஒன்னு இருக்கு. there is a hill. Okay, so either he can climb that hill, அது ஒரு பாசிபிலிட்டி. அப்படி இல்லைன்னா ஒரு ஃபிளாட் ரோடு இருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. அப்படி இல்லைன்னா ஒரு ஃபிளாட் ரோடு இருக்கு, அது ஒரு பாசிபிலிட்டி. அப்படி இல்லைன்னா there is what is that, மலை இல்லாம I can say that like கீழே போற மாதிரி, like he is climb down பண்ற மாதிரி ஒரு பாத் இருக்கு. ஓகே, ஸோ மொத்தம் 3 பாத் இருக்கு. பாத் 1, பாத் 2, பாத் 3. ஓகே, ஸோ நம்ம ஒன்று பண்ணுவோம், இதை எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஜஸ்ட் ஃபார் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. லைக் சப்போஸ் இஃப் he is climbing up அப்படின்னா he is climbing up the hill, right? he is climbing up the hill. So எப்பப்பெல்லாம் அவர் ஹில்ல, அதாவது when he is climbing up the hill, that is said to be positive slope. ஏன் பாசிட்டிவ் ஸ்லோப்? இட்ஸ் வெரி ஆப்வியஸ், பிகாஸ் எக்ஸ் ஸ்லோப்னா என்னது நான் சொன்னேன், dy by dxல. அதாவது when x changes, how y changes, அதுதான் ஸ்லோப் இண்டிகேட் பண்ண போகுது. when small change in x, how there was a small change in y, அதுதான் ஸ்லோப் இண்டிகேட் பண்ணுது. now observe this, x increase ஆயிட்டு இருக்கு, ரைட்? x increase ஆகுது, and what is happening to my y? y increase தான் ஆகுது. இந்த கர்வ் பாருங்க, so x இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் போச்சுன்னா y இந்த பாயிண்ட்ல இருந்து it is reaching this point. Okay, so x இங்க இருந்து இங்க போச்சுன்னா y something like இங்க போயிருக்கு. Okay, so x increase ஆனா y increase ஆகுது இந்த கர்வ்ல. so dy by dx பாசிட்டிவ். so என்னோட ஸ்லோப் பாசிட்டிவ். and what about second line? the second line எடுத்து பாருங்க, horizontal flat surface, x increase ஆனாலும் y change ஆகல. so always change in y will be 0. so x என்னதான் increase ஆனாலும் சரி, x increase ஆயிட்டே போட்டோம், y change ஆகாது. so dy by dx will be 0. so அதாவது 0 slope. so flat surface நடக்கும். and when he is climbing down, அந்த person climb down ஆகும்போது என்ன ஆகுது? x increase ஆகுது, பட் ஆனா y நெகட்டிவ் டைரக்ஷன்ல இன்க்ரீஸ் ஆகுது, ரைட்? y நெகட்டிவ் டைரக்ஷன்ல இன்க்ரீஸ் ஆகுது. so it is நெகட்டிவ் ஸ்லோப். அதாவது dy நெகட்டிவா இருக்கும், dx பாசிட்டிவா இருக்கும். so it is நெகட்டிவ் ஸ்லோப். so 3 different types of slope. ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு person if he is climbing up, positive, on the flat road 0, climbing down negative. simple. okay, fine, then we'll move to next. இப்போ இது 3 types of slope நான் சொல்லிட்டேன்.
Right, let me do one thing. Sorry, yeah, let me do one thing. திரும்ப நான் ஒரு லைன் எடுத்துக்கிறேன். Again I'm taking, yeah. So இப்போ ஒருத்தர் climb up பண்றாருன்னு சொன்னா பாத்தீங்களா, the person who is climbing up, he has 3 different ways in which he can climb up. என்னென்ன வே அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு straight line, okay, ஒரு straight line in which he can climb. I will use different colors. So the straight line in which he can climb. Okay, இது வந்து ஒரு possibility. இன்னொரு possibility, he can climb like this. அதாவது 3 different types of மலைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சென்டரா இருக்கிறது ஒரு மலை, okay, and மேல இருக்கிறது, and we have one more. இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஹில். அதாவது 3 different types of hill இருக்கு. ஓகே, சோ இது A ன்னு எடுத்துக்கோங்க, இது B ன்னு எடுத்துக்கோங்க, இது C ன்னு எடுத்துக்கோங்க. See, இந்த 3 different path இருக்கு. அவர் எந்த பாத்ல climb பண்ணாலும் it is positive only. It is positive slope only. Reason என்ன? X increase ஆனா Y increase தான் ஆகுது. So positive slope தான். அவர் மேல தான் climb பண்றாரு. So மூணுமே positive slope தான். But let me come for it. Let me come for this ABC. அதே மாதிரி climb down வாங்க. Let me come for climb down. Climb downல, yeah, let me take, இது ஒரு possibility, and I will use other colors. Okay, so இது ஒரு possibility, okay, and இது ஒரு possibility. Okay, இது ஒரு possibility. Okay, so let me take, this is D, E, F. So 3 different possibility. One, let me ask that person. Okay, let me ask that person. Let me call him Ram. Okay, so Ram வந்து இங்க நின்னுட்டு இருக்காரு. அவருக்கு மொத்தம் இப்ப எத்தனை பாத் இருக்குன்னு பாருங்க, ABCDEF. ஸோ மொத்தம் 6 பாத்து. அது இல்லாம ஒரு ஃபிளாட் ரோடு இருக்கு. ஸோ ஃபிளாட் ரோடு அப்படின்றது ஹெச்ன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ ஒரு ஃபிளாட் ரோட்ல, அதாவது இந்த ஹெச் பாத்துல அவர் நடந்து போனாருன்னா 0 ஸ்லோப். நோ டவுட் அபவுட் இட், நோ டவுட் அபவுட் இட். பிகாஸ் என்னதான் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் ஒய் இன்க்ரீஸே ஆகல. ஓகே, ஏபிசி இது மூணுத்துல ஏதாவது ஒன்றுல நடந்தாருன்னா பாசிட்டிவ் ஸ்லோப். டிஇஎஃப் இது மூணுத்துல ஏதாவது ஒன்று நடந்தாருன்னா இட் இஸ் நெகட்டிவ் ஸ்லோப். ரைட், பட் இட்ஸ் நாட் ஓவர் ஸ்டில். ஓகே, ஸோ இப்போதான் இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டே வருது. இந்த ஏபிசி இருக்கு பாத்தீங்களா, அந்த மூணு பாத்துல ஸ்லோப்போட வேல்யூ என்ன ஆகுது, வாட் இஸ் ஹேப்பனிங் டு த ஸ்லோப், அண்டர்ஸ்டாண்ட் இட் ப்ராப்பர்லி. ஃபர்ஸ்ட் நான் பி எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ வில் டேக் பி. ஸ்லோப்னா என்னது? ஸ்லோப்னா என்னது? angle between the horizontal and the tangent, and the tan of that angle தான் வந்து என்னோட ஸ்லோப். ஓகே, ஸோ பேசிக்கா சொல்லணும்னா தீட்டா அதிகமா இருந்தா tan தீட்டா அதிகமா இருக்கும், tan தீட்டா அதிகமா இருந்தா ஸ்லோப்பும் அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் முதல்ல தீட்டா கண்டுபிடிக்கிறேன். இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், ஒரு ஹாரிசான்டல் லைன் வரைங்க. ஓகே, வாட் இஸ் மை தீட்டா? டான்ஜென்ட். இந்த பாயிண்டோட டான்ஜென்ட் என்ன? இந்த பாயிண்டோட டான்ஜென்ட் அலாங் திஸ் லைன் தான் இருக்கும். இந்த பாயிண்ட்க்கு நான் ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சேன்னா அலாங் திஸ் லைன் தான் இருக்கும். அதே மாதிரி இங்க ஒரு பாயிண்ட் எடுத்து டான்ஜென்ட் வரனா அலாங் திஸ் லைன் தான். இங்க ஒரு பாயிண்ட் எடுத்து டான்ஜென்ட் வரைஞ்சேன்னா அலாங் திஸ் லைன் தான். அண்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஹாரிசான்டல் லைன் போடுறேன். வாட் வில் பி திஸ் தீட்டா? திஸ் தீட்டா, திஸ் தீட்டா, திஸ் தீட்டா, எல்லா தீட்டாவுமே இட் வில் பி சேம். இட் வில் பி சேம் பிகாஸ் எல்லா பாயிண்ட்லுமே டான்ஜென்ட், என்னோட பாத்தோடயே, அதாவது என்னோட கர்வோடயே மர்ஜ் ஆகி தான் இருக்கும். ஸோ தீட்டா மாறாது, ஸ்லோப் மாறல. விச் மீன்ஸ் என்னதான் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும், எஸ் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா ஒய் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால ஸ்லோப் பாசிட்டிவ். பட் ஆனா அந்த ஸ்லோப் வேரியே ஆகல. எல்லா பாயிண்ட்லயுமே எனக்கு ஒரே தீட்டா தான் இருக்கு. விச் மீன்ஸ் எல்லா பாயிண்ட்லயுமே எனக்கு ஒரே ஸ்லோப் தான் இருக்கு, விச் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த பர்சன் ராம் இந்த ரெட் கலர் பாத்ல டிராவல் பண்ணாருன்னா he will travel in a positive slope and the slope will remain constant. So constant and a positive slope, அதுதான் வந்து இந்த ரெட் கலர். ஓகே, yes, right. Now moving to this one, அதாவது இந்த ப்ளூ கலர் லைன் எடுத்துக்கோங்க. So what about this blue color line? ஒரு டான்ஜென்ட் நான் வரையறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ல நான் ஒரு டான்ஜென்ட் வரையறேன். Okay, I'm drawing a tangent. இந்த பாயிண்ட்ல நான் ஒரு டான்ஜென்ட் வரையறேன். Okay, I'm drawing a tangent. இந்த பாயிண்ட்ல நான் ஒரு டான்ஜென்ட் வரையறேன். இந்த பாயிண்ட்ல நான் ஒரு டான்ஜென்ட் வரையறேன். Okay, draw a horizontal line. Horizontal line, இது என்னோட தீட்டா. Okay, draw horizontal line. இது என்னோட தீட்டா. Let me take it as theta 2. இது என்னோட தீட்டா, theta 3. இது என்னோட தீட்டா, theta 4. So தீட்டா என்ன ஆகுது? x இன்க்ரீஸ் ஆக தீட்டா வேல்யூ குறைஞ்சிட்டே போகுது. அதாவது ரொம்ப சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, டான்ஜென்ட் இனிஷியலா வெர்டிகலா இருக்கு, அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டான்ஜென்ட் வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியுதுல, இனிஷியலா இட் இஸ் வெர்டிகல், then it is changing, then it is changing, then it is changing, then it is almost becoming horizontal. So tangent கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகி ஆல்மோஸ்ட் ஹாரிசான்டலுக்கு வந்துருச்சு. So tangent எப்ப மேக்ஸிமமா இருக்கும்?
when it is vertical. Tangent எப்போ அதாவது slope எப்போ maximum இருக்கும், the tangent is vertical. Slope எப்போ minimum இருக்கும், and the tangent is horizontal. So slope in this case is decreasing from maximum. Okay, it is decreasing from maximum to minimum. So in the curve அதாவது if this ram, okay, ram வந்து இந்த curveல அதாவது blue color curveல travel பண்ணார்னா what it means, what it means, it is still positive slope because he is climbing up. Our climb up பண்றாரு, so still it is positive slope. But the point to note here, slope வந்து maximumல இருந்து minimum குறையுது, கொஞ்சம் கொஞ்சமா x ஏற குறையுது. So it is positive and decreasing slope. Okay, positive and decreasing slope. And what about this curve? அதாவது இந்த green color curve என்ன ஆகுது, tangent நான் வரைஞ்சேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் tangent வரைஞ்சேன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் ஹாரிசான்டலா கிடைக்கும். இந்த இடத்துல நான் tangent வரைஞ்சேன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஒரு லைன் வரும். இந்த இடத்துல நான் இந்த மாதிரி ஒரு லைன் வரும். இந்த இடத்துலனா எனக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வரும். ஸோ ஹாரிசான்டல் லைனோட மிக்ஸ் பண்ணுங்க. இது ஆல்மோஸ்ட் ஹாரிசான்டல், இந்த tangent வந்து ஆல்மோஸ்ட் ஹாரிசான்டல். ஓகே, ஸோ அப்போ தீட்டா வந்து ஆல்மோஸ்ட் 0. இங்க தீட்டா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்க தீட்டா இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரைட்? அண்ட் இங்க தீட்டா இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன ஆகுது, தீட்டா வேல்யூ கீப் ஆன் இன்க்ரீசிங். அதாவது tangent ஹாரிசான்டல்ல இருந்து vertical change ஆயிருக்கு. ஓகே, ஸோ horizontal to vertical என்ன? horizontal minimum, vertical maximum. ஸோ tangent horizontal இருந்து vertical போச்சுன்னா minimum to maximum, which means slope is increasing. Okay, slope is increasing. So in the green color curve is an increasing slope, positive increasing slope, and the red color one is positive constant, and the blue color one it is positive and decreasing. So this is 3 different types of slope. Positive. See, can you answer me about this? The negative slope, like, can you comment? Just comment, just that will be enough. First of all, D curve enna tharudhu, E curve enna tharudhu, and F curve enna tharudhu. We know all these three are negative because na moonume climb down dhaan pandren. I'm climbing down. Okay, I'm climbing down, that's fine. But the question enna, D curve increasing or decreasing or constant, E curve increasing or decreasing or constant, F curve increasing or decreasing or constant. That's the answer. Okay, all 3 are negative because I'm climbing down. Whether it is increasing, decreasing or constant, that's the question. How can I find out? Draw the tangent. நான் tangent கூட வரைஞ்சு காமிச்சிடுறேன். Okay, tangent கூட வரைஞ்சு காமிச்சிடுறேன். நீங்க எனக்கு ஆன்சர் மட்டும் பண்ணுங்க, that will be enough. Okay, so முதல்ல நான் E curve எடுத்தேன்னா என்னோட tangent எல்லாமே என்னோட லைனோட merge ஆயிருக்கும். Okay, இப்போ நான் இந்த curve, அதாவது D curve எடுத்தேன்னா எனக்கு இனிஷியலா tangent vertical இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி, இங்க வந்து almost something like this. And F curve something like this, something like this, something like this, something like this, and இது something like this. Yeah, now I guess you can answer. D முதல்ல என்ன மென்ஷன் பண்ணுது, E என்ன மென்ஷன் பண்ணுது, F என்ன மென்ஷன் பண்ணுது. All 3 are negative. All 3 are negative. But எது increasing, எது decreasing, எது constant? Yes. எது positive? F curve decreasing, negative slope. F curve decreasing. No, Gnanasekhar. No. See, horizontal line, horizontal tangent, அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் வெர்டிக்கல் ஆயிருக்கு. See, horizontal இருந்து vertical ஆச்சுன்னா, see, tangent slope is indicating me straightness or verticalness. எவ்வளவு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, எவ்வளவு வெர்டிக்கலா இருக்கு அப்படின்றது தான் நம்மளோட ஸ்லோப் இண்டிகேட் பண்ண போகுது. ஸோ ஹாரிசான்டல்ல இருந்து வெர்டிக்கல் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம், இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹாரிசான்டல்ல இருந்து வெர்டிக்கல் ஆயிருக்குன்னா இட் இஸ் இன்க்ரீசிங். ஸோ இது இன்க்ரீசிங் அண்ட் நெகட்டிவ். ஓகே ரைட், நோ ப்ராப்ளம், நத்திங் ராங், பிகாஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் லேர்ன் பண்றீங்க, இஷ்யூ இல்லை. Now go for E and D. D is decreasing. Yes, that is true. Yeah, straight to vertical. Now got it, sir. Yeah, fine. Super. So now coming to D எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க வந்து vertical decrease, initially vertical, அதுக்கப்புறம் கொஞ்சம் slant ஆயிருக்கு, almost horizontal. So vertical இருந்து horizontal, அதாவது vertical to horizontal, so it is decreasing. Vertical to horizontal, so it is decreasing. So உங்களோட tangent ரொம்ப keep ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும், இவ்வளவுதான். ஓகே, உங்களோட tangent ஹாரிசான்டல்ல இருந்து வெர்டிகலா மாறுச்சுன்னா இட் இஸ் இன்க்ரீசிங்.
உங்களோட டான்ஜென்ட் வெர்டிக்கல்ல இருந்து ஹாரிசான்டலா மாறிச்சு அப்படின்னா இட் இஸ் டிக்ரீசிங். அவ்வளவுதான். ரொம்ப 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 சிம்பிள். ஓகே, சோ இந்த கர்வ், அதாவது டி கர்வ் வந்து டிக்ரீசிங். அண்ட் வாட் அபவுட் இ கர்வ்? E curve is it is constant. E curve is constant, right? E curve is constant. There is no doubt about it. Okay, so நம்ம இப்ப என்னென்னலாம் லேர்ன் பண்ணிருக்கோம்? ஜீரோ ஸ்லோப்னா என்ன, அண்ட் பாசிட்டிவ் ஸ்லோப்னா என்ன, நெகட்டிவ் ஸ்லோப்னா என்ன, அண்ட் தென் இன்க்ரீசிங், டிக்ரீசிங், கான்ஸ்டன்ட். இந்த மூணு ஸ்லோப், அதாவது நெகட்டிவ் எப்ப பாசிட்டிவ் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கான்ஸ்டன்டா இருக்கும், எப்ப நெகட்டிவ் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கான்ஸ்டன்டா இருக்கும், இதெல்லாம் தான் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். Am I right? Right? So any confusion until now? So இதுக்கப்புறம் எப்ப நான் எந்த கர்வ் கொடுத்தாலும் அந்த கர்வ் எந்த மாதிரியான what it is representing அப்படின்றது உங்களால சொல்ல முடியும்ல? Will you able to say that? நான் எப்ப என்ன கர்வ் கொடுத்தாலும் இன்க்ரீசிங் டிக்ரீசிங்கா கான்ஸ்டன்டா பாசிட்டிவா நெகட்டிவா சொல்ல முடியும்ல? லைக் those who are following the lecture ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஓகே, ஒரு 2-3 பேர் ஃபாலோ பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஞானசேகர், பிரியதர்ஷினி, மேபி நேத்து தினேஷ் வந்தாரு, இன்னைக்கு அவர் வரல. நோ இஷ்யூஸ், மேபி ரெக்கார்டிங்ஸ் பார்ப்பாரு. So will you able to say yes? Right. Good then, no issues. See, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, அந்த எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. நம்ம அதுக்கப்புறம் SFD BMD போயிடலாம். ஓகே, ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நோ யா 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் நான் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, பட் we will go for it. Okay, we'll go for it. But before that, I just want to give you one small example. Okay, let me do one thing. Yeah. Okay, let me take it like this. Okay. Okay. இது என்னோட y axis, இது என்னோட x axis. ஓகே, ரைட். இப்போ இதை நான் வந்து கர்வ் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் கர்வ் பின்னு எடுத்துக்கிறேன். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் ஸ்லோப்ஸ். ஸோ ஏ கர்வ் வந்து என்ன மாதிரியான ஸ்லோப், அண்ட் பி கர்வுக்கு எனக்கு என்ன மாதிரியான ஸ்லோப் கிடைக்குது? பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்க்ரீசிங், டிக்ரீசிங். ஓகே, இந்த நாலத்தோட கிளாசிஃபிகேஷன் எனக்கு வேணும். பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்க்ரீசிங், டிக்ரீசிங். பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்க்ரீசிங், டிக்ரீசிங். So A curve என்னதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, B curve என்னது அப்படின்றது நெக்ஸ்ட் சொல்லுங்க. What A curve is going to give me and what B curve is going to give me. So A curve என்னது, B curve என்னது, அதாவது what type of slope it is, what type of slope A curve is representing and what type of slope B curve is representing. Yes, இந்த ஒரே ஒரு क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். ஓகே, what A is representing, what B is representing. Yeah, little bit quick. கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணா it will be better. Yes, what is A curve representing and what is B curve representing? Positive, negative, decreasing, increasing. A curve decreasing. Positive or negative? Gnanasekhar, positive or negative? A curve decreasing, right? Positive or negative? Positive or negative? அதுவும் எனக்கு மென்ஷன் பண்ணோம். பாசிட்டிவா, நெகட்டிவா, டிக்ரீசிங், இன்க்ரீசிங், நாலுமே I need that. Positive, negative, increasing, decreasing. I want all the four. Not sure. Negative slope. Okay, right. A negative slope. அதே மாதிரி B யும் கண்டுபிடிங்க. Just answer me B also. First நான் A explain பண்ணிடுறேன். Anyways, I got one answer. See, ஒரு விஷயம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கிளைம்பிங் அப்பா, கிளைம்பிங் டவுனா அப்படின்றது நீங்க எந்த சைட் டிராவல் பண்றீங்கன்றதை பொறுத்து தான் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் என்னோட ரெஃபரன்ஸ். அதனாலதான் நான் இந்த கர்வ் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதுதான் என்னோட ரெஃபரன்ஸ், ரைட்? இப்போ நீங்க எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இப்படி தான் டிராவல் பண்ணுவீங்க. ஓகே, யூ ஆர் டிராவலிங் அலாங் தி நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்.
as you are traveling along the negative x-axis என்ன ஆகுது, ஏயும் சரி பியும் சரி we are climbing down, ஏயும் சரி பியும் சரி we are climbing down. ஸோ அப்போ ரெண்டுமே நெகட்டிவ் ஸ்லோப் தான். ஸோ என்னோட ரெஃபரன்ஸை பொறுத்து தான் நீங்க டிசைட் பண்ணணும். ஓகே, ரெண்டுமே நெகட்டிவ் ஸ்லோப் தான். அண்ட் வாட் அபவுட் தி டான்ஜென்ட்? இந்த இடத்துல நான் ஒரு டான்ஜென்ட் வரைகிறேன், டான்ஜென்ட். ஓகே, ஸோ டான்ஜென்ட் என்ன ஆகுது, ஆல்மோஸ்ட் ஹாரிசாண்டல்ல இருந்து ஆல்மோஸ்ட் வெர்டிகல் ஆகுது. சி, எக்ஸாக்ட் ஹாரிசாண்டல் டு எக்ஸாக்ட் வெர்டிகலா நம்ம பார்க்க வேணாம். ஆல்மோஸ்ட் ஹாரிசாண்டல் இது இந்த டான்ஜென்ட் ஆல்மோஸ்ட் வெர்டிகல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் இன்க்ரீசிங். சரி, அதனாலதான் கன்ஃபியூஸ் ஆகாதீங்கன்னு சொன்னேன். இதே கர்வ் நான் இங்க ரெஃபரன்ஸா எடுக்கும் போது, இதை நான் ரெஃபரன்ஸா எடுக்கும் போது எனக்கு டிக்ரீசிங் ஸ்லோப் கிடைச்சிச்சு. பட் இதை நான் இப்ப இந்த இடத்த தான் ரெஃபரன்ஸா எடுத்திருக்கேன். திஸ் இஸ் மை ரெஃபரன்ஸ். ஸோ நான் இந்த இடத்துல இருந்து தான் டிராவல் பண்ண போறேன். ஓகே, ஐ எம் டிராவலிங் ரைட் டு லெஃப்ட். ஸோ ரைட்ல இருந்து லெஃப்ட் டிராவல் ஆகும்போது அந்த கர்வுக்கு இன்க்ரீசிங் ஸ்லோப் ஆயிடும். இதே நான் கர்வை லெஃப்ட்ல இருந்து ரைட் டிராவல் ஆகும்போது இந்த கர்வ் டிக்ரீசிங் ஸ்லோப் ஆயிடும். ஓகே, அண்ட் வாட் அபவுட் பி தென்? அது நெகட்டிவ் தான், பிகாஸ் we are climbing down, it is negative. அண்ட் நான் ஸ்லோ பறஞ்சேன்னா something like this, ஸோ ஒரு மாதிரி கர்வ்ல இருந்து, அதாவது ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹாரிசாண்டலா இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வெர்டிகல்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஹாரிசாண்டலா இருக்கு. ஸோ இட் இஸ் டிக்ரீசிங். ஸோ இப்ப அதே அகைன் நான் ரைட்ல இருந்து லெஃப்ட் டிராவல் ஆகும்போது இந்த கர்வ் எனக்கு டிக்ரீசிங் ஆயிருக்கு. பட் இந்த கர்வ் நான் லெஃப்ட்ல இருந்து ரைட் டிராவல் ஆகும்போது இட் இஸ் இன்க்ரீசிங். ஸோ ப்ளீஸ் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். உங்களோட ரெஃபரன்ஸை பொறுத்து அது வேரி ஆகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகே, ஏன் சொல்றேன்றதை நான் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்ஸ் SFD BMD உள்ள என்டர் ஆனோடனே உங்களுக்கு அது புரிஞ்சிடும் இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட ரெஃபரன்ஸை பொறுத்து இன்க்ரீசிங் ஸ்லோப்பா, டிக்ரீசிங் ஸ்லோப்பா, நெகட்டிவா, பாசிட்டிவான்றதே மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்லோப் எடுத்துக்கோங்க, இந்த கர்வ் எடுத்துக்கோங்க, இந்த A கர்வ் எடுத்துக்கோங்க. இந்த A கர்வ் நான் இதை ரெஃபரன்ஸா வைக்கும் போது டிக்ரீசிங் அண்ட் பாசிட்டிவா இருந்தது. பட் இதை நான் ரெஃபரன்ஸா வைக்கும் போது இன்க்ரீசிங் அண்ட் நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ உங்களோட ரெஃபரன்ஸை பொறுத்து வாட் டைப் ஆஃப் ஸ்லோப் அப்படின்றது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் கிளியர்லி. ஓகே, ஸோ எனி டவுட்ஸ்? we are done. ஸ்லோப் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்தது we can enter into the method. ஓகே, ஸ்லோப் புரிஞ்சாதான் மெத்தட் புரியும். ஸோ தட்ஸ் வை ஐ எக்ஸ்பிளைன்ட் திஸ் little bit more clearly. ஸோ மெத்தட் ஸ்லோப் புரிஞ்சிருச்சு அப்படின்னா we can enter into method. ஓகே, right? Okay, then we will move. See, method move ஆகிறதுக்கு முன்னாடி I want to do one thing. Okay, அதாவது மெத்தட்குள்ள போறதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, கீ பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். These are keys. இந்த மெத்தடுக்கான கீ பாயிண்ட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட், டோன்ட் வரி. ஓகே, இது நான் போக உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். இனிஷியலா உங்களுக்கு கொஞ்சம் ஒழுங்கா புரியலனாலும் வரி பண்ணிக்காதீங்க. ஓகே, அதுதான் என்னோட ரெக்வெஸ்ட். ஓகே, இப்போ இது என்னோட பீம் அப்படின்னா, ஏதோ ஒரு பீம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. ஓகே, அதே மாதிரி நான் ஒரு பீம் எடுத்துக்கிறேன், ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. ஓகே, இந்த பாயிண்ட் லோட் கீழ இருந்து ஆக்ட் ஆகுது, இந்த பாயிண்ட் லோட் வந்து இட் இஸ் ஆக்டிங் அப்வர்ட். ஓகே, ஸோ இந்த பொசிஷன், அதாவது திஸ் பொசிஷன் வேர் த பாயிண்ட் லோட் இஸ் ஆக்டிங், உங்களோட SFD டயக்ராம், அதாவது shear force டயக்ராம் எப்படி வேரி ஆகுது அப்படின்றத நீங்க நோட் பண்ணணும். ஓகே, ஸோ ஹவு யுவர் SFD இஸ் கோயிங் டு வேரி, தேர் இஸ் கோயிங் டு பி சடன் ஷிஃப்ட். அதாவது உங்களோட SFD சடனா, உங்களோட shear force டயக்ராம் சடனா ஷிஃப்ட் ஆக போகுது டவுன். ஓகே, தீஸ் ஆர் கீ லாஜிக்ஸ். அண்ட் நான் முன்னாடியே சொன்னேன், ஸ்டார்ட் பண்ணும் போதே ஐ கிவன் யூ திங், லாஜிக் யூஸ் பண்ண போறீங்கன்னா அதோட கண்டிஷன் அப்ளைஸும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட கண்டிஷன் அப்ளைஸ் என்னன்றதை சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஆல்வேஸ் யுவர் ரெஃபரன்ஸ் ஷுட் பி லெஃப்ட் டு ரைட்.
ஸோ நீங்க லெஃப்ட்ல இருந்து ரைட் டிராவல் ஆகும்போது மட்டும்தான். இப்போ ஐ ஹோப் யூ வுட் ஹவ் காட் அன் ஐடியா ஏன் இந்த ரெஃபரன்ஸ் பத்தி நான் அவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் லைக் வை ஐ கேவ் த சேஞ்ச். இந்த ரெஃபரன்ஸ்க்கும் இந்த ரெஃபரன்ஸ்க்கும் நான் ஏன் அந்த சேஞ்ச் கொடுத்தேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட். ஓகே, ஸோ லெஃப்ட்ல இருந்து ரைட் நான் டிராவல் ஆகும்போது என்னோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், அதாவது பாயிண்ட் லோடு கீழே ஆக்ட் ஆச்சுன்னா, இஃப் தேர் வாஸ் அ பாயிண்ட் லோட் விச் இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட், யுவர் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வில் ஷிஃப்ட் abruptly. டோன்ட் வரி, இது புரியலனாலும் பிரச்சனை இல்லை. லாஜிக்கை நான் ப்ராப்ளம்ல அப்ளை பண்ணும்போது, கான்செப்ட்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஓகே, ஒரு SFD will shift abruptly downwards. அண்ட் எவ்வளவு தூரம் அது ஷிஃப்ட் ஆகும்? ஹவு மச் இட் வில் ஷிஃப்ட்? ஈக்குவல் டு திஸ் p வேல்யூ. ஸோ ஈக்குவல் டு திஸ் p வேல்யூ தேர் வில் பி அ ஷிஃப்ட் இன் யுவர் SFD. ஓகே, ஸோ கீழே ஷிஃப்ட் ஆகும். அண்ட் ஹவு மச் இஸ் p. And coming to a point load which is acting upward, okay, ஒரு point load upward act ஆச்சு அப்படின்னா என்னோட shear force diagram மேலே ஷிஃப்ட் ஆகும். அகெயின் யுவர் ரெஃபரன்ஸ் ஷுட் பி லெஃப்ட் டு ரைட். உங்களோட ரெஃபரன்ஸ் லெஃப்ட் டு ரைட்டா இருந்தா மட்டும்தான் நீங்க இதை யூஸ் பண்ண போறீங்க. ஸோ லெஃப்ட்ல இருந்து ரைட் மூவ் ஆகும்போது உங்களோட shear force diagram மேலே ஷிஃப்ட் ஆகும். Okay, your shear force diagram will be shifting upward, and how much it is? By a value of p. ஸோ லெஃப்ட்ல இருந்து ரைட் மூவ் ஆகும்போது ஏதாவது பாயிண்ட் லோட் டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா உங்களோட SFD கீழே ஷிஃப்ட் ஆகும் அப்ரப்டா. ஓகே, அதே மாதிரி லெஃப்ட்ல இருந்து ரைட் மூவ் ஆகும்போது ஏதாவது பாயிண்ட் லோடு மேலே ஆக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அப்ரப்டா மேலே ஷிஃப்ட் ஆகும். அவ்வளவுதான், இதுதான் ஃபர்ஸ்ட் லாஜிக். ஓகே, அண்ட் இந்த பாயிண்ட் லோடு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமை அஃபெக்டே பண்ணாது. ஓகே, இட் வில் நெவர் அஃபெக்ட் யுவர் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ஓகே, ரைட். மூவிங் டு நெக்ஸ்ட், அதாவது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க, அதாவது நெக்ஸ்ட் லாஜிக். இது எல்லாமே லாஜிக்ஸ் தான். ஓகே, ரைட். Now coming to next logic, if there is a point moment, okay, ஏதாவது ஒரு பாயிண்ட் மொமெண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. பாயிண்ட் மொமெண்ட் அப்படின்னா வந்து two types of point moment. ஒன்னு clockwise-ஆ இருக்கலாம், anti-clockwise-ஆ இருக்கலாம். Okay, let me take இது என்னது clockwise, right? Yeah, it is a clockwise moment. ஒரு பாயிண்ட் மொமெண்ட் ஆக்ட் ஆகுது clockwise-ஆ, ஒரு anti-clockwise moment ஆக்ட் ஆகுது. Okay, right? Point moment. Then it will affect your bending moment diagram. இது உங்களோட bending moment diagram affect பண்ண போகுது. How it is going to get affected? Let me explain. Because of this point moment, and point moment clockwise ஆ இருந்தா உங்களோட bending moment diagram upward shift ஆகும். Okay, and again reference is very important. Your reference is left to right. இந்த எல்லா 4 லாஜிக்குமே, அதாவது ரெண்டு லாஜிக்கு அண்ட் 4 டிஃப்ரெண்ட் கேசஸ், அண்ட் 4 டிஃப்ரெண்ட் கேசஸ்க்குமே உங்களோட ரெஃபரன்ஸ் லெஃப்ட் டு ரைட் தான் இருக்கணும். ஓகே, அப்பதான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களோட SFD BMD தப்பாகாது. இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா கண்டிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிஷன்ஸ் அப்ளை. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன், நான் ஏன்றதை ப்ரூவ் பண்றேன். ஓகே, ஐ வில் ப்ரூவ் இட். ஓகே, ரைட். ஸோ லெஃப்ட்ல இருந்து ரைட் நம்ம மூவ் பண்றோம். தென் கிளாக் வைஸ் மொமெண்டா இருந்தா உங்களோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் மேல ஷிஃப்ட் ஆகும். இதே நாட் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், வெரி சாரி, பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் மேல ஷிஃப்ட் ஆகும். இதே உங்களோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், அதாவது உங்களோட பெண்டிங் மொமெண்ட் கவுண்டர் கிளாக் வைஸா இருந்துச்சு அப்படின்னா இட் வில் ஷிஃப்ட் யுவர் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் டவுன்வர்ட்ஸ். லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும்போது and how much it is going to be? It's going to be m. Okay, and this point moment வந்து உங்களோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, பாயிண்ட் லோடு உங்களோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் அஃபெக்ட் பண்ணாது, பாயிண்ட் மொமெண்ட் உங்களோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அஃபெக்ட் பண்ணாது. as simple as that. Okay, as simple as that. Okay, let me just recollect everything. ஒரே ஒரு சின்ன ரீகலெக்ஷன் தான். என்ன, இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம், இந்த லாஜிக் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் த்ரூ அவுட் நம்ம இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் SFD எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. இஃப் இட் ஆக்ட்ஸ் டவுன் உங்களோட SFD ஷிஃப்ட்ஸ் abruptly downward. If it acts up உங்களோட SFD shifts abruptly upward. But the point to note, ரெண்டுத்துக்குமே reference has to be from x-axis. And இந்த லாஜிக், அதாவது பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் சேஞ்ச் ஆகாது. ஓகே, உங்களோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்ல எந்த சேஞ்சுமே இருக்காது. பாயிண்ட் மொமெண்ட் ஆக்ட் ஆச்சுன்னா கிளாக் வைஸ் மொமெண்டா இருந்தா உங்களோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் அப்வர்ட் ஷிஃப்ட் ஆகும். கவுண்டர் கிளாக் வைஸா இருந்தா உங்களோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் சடனா டவுன்வர்ட் ஷிஃப்ட் ஆகும். அண்ட் இந்த பாயிண்ட் மொமெண்ட்னால உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம்ல எந்த சேஞ்சுமே வராது. ஓகே, any doubts? Any doubts? See, இது புரியலன்னா உங்களுக்கு மெத்தட் புரியாது. That's why I'm asking you. Any doubts?
Okay, I guess புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். We'll move to next. Okay, we'll move to next two more logics இருக்கு. I'm sorry, நான் இதை இன்னொரு பேஜ் ஆட் பண்ணிடுறேன். Okay, I will add one more page here. So third logic சொல்றதை விட இது ஃபார்முலான்னு சொல்லலாம். ஓகே, அதாவது dv by dx. Try to answer it. dv by dx னா என்னது, அதே மாதிரி dm by dx னா என்னது? What is dv by dx and what is dm by dx? v அப்படின்றது shear force. ஓகே, v னா shear force நான் மென்ஷன் பண்றேன், m னா வந்து bending moment நான் மென்ஷன் பண்றேன். So dv by dx னா என்ன அர்த்தம்? Change in shear force with respect to x. x அப்படின்றது length of the beam. ஓகே, அதே மாதிரி change in bending moment with respect to x. Again, x அப்படின்றது length of the beam. So dv by dx will be equal to minus q. In general இது minus q, but நான் அதை more specific நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, and this will be equal to v. First எனக்கு இந்த ஆன்சர் வேணும். dv by dx and dm by dx னா பிசிக்கலா என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? Try answering it. Physically what it is representing? Try answering it. Try answering it. Physically என்ன represent பண்ணுது, or else geometrically என்ன represent பண்ணுது? See, நம்ம இப்பதான் பார்த்தோம். Okay, just now we seen y axis நான் y axis y ஆவும் x axis x ஆவும் எடுத்தேன்னா dy by dx is representing me slope. கரெக்டா? இப்போ அதே மாதிரி நான் y axisல v யும் x axisல x ம், அதாவது length of the beam எடுத்தேன்னா, which is nothing but my shear force diagram. என்னோட shear force diagramல அதான் பண்ண போறேன். y axisல நான் shear force யும் x axisல வந்து நான் length எடுக்க போறேன் அப்படின்னா dv by dx is representing me slope of SFD. Slope of SFD. And அதே மாதிரி y axisல m யும் x axisல x, அதாவது length of the beam எடுத்தேன்னா dm by dx is representing slope of BMD. Okay, so from this formula what I got? So slope of SFD, அதாவது dv by dx, deflection இல்ல, slope தான். அதை நான் திரும்ப ஒரு தடவை what is that, அதை நான் இன்டெகிரேட் பண்ணனாதான், ஸ்லோப்பை நான் இன்டெகிரேட் பண்ணனாதான் எனக்கு டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். நம்ம அதை பத்தி இப்போ டிஸ்கஸ் பண்ணல. ஓகே, ஸோ ஸ்லோப் தான். ஓகே, ஸோ நான் ஒரு தடவை ஷியர் ஃபோர்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா ஐ வில் கெட் ஸ்லோப் ஆஃப் SFD, அண்ட் ஒரு தடவை நான் பெண்டிங் மொமெண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா எனக்கு ஸ்லோப் ஆஃப் BMD கிடைச்சிடும். ஓகே, அண்ட் வாட் த ஃபார்முலா சேஸ், இந்த ஃபார்முலாஸ்க்கு டெரிவேஷன்ஸ்லாம் இருக்கு, பட் டெரிவேஷன்ஸ் உள்ள போல என்ன ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமுக்கு தேவையோ அதை மட்டும் நான் டிஸ்கஸ் பண்றேன். Okay, so dv by dx, அதாவது slope of shear force diagram is equal to q. q என்னன்னா intensity, load intensity. What does mean by load intensity? நம்ம நேத்து செஷன்ல பார்த்திருந்தோம். ஓகே, நேத்து அட்டெண்ட் பண்ண சில பேருக்கு தெரியும். load intensity அப்படின்றது, இப்போ சப்போஸ் இதுதான் என்னோட UDL னு வச்சுக்கோங்களேன். இந்த லோடு பர் யூனிட் லென்த் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, அதுதான் வந்து என்னோட லோட் இன்டென்சிட்டி. ஸோ இந்த W தான் என்னோட லோட் இன்டென்சிட்டி. Not necessarily it has to be UDL, அது UVL ஆவும் இருக்கலாம். ஓகே, UVL ஆவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் UVL அப்படின்னா இது 0, இது W அப்படின்னா இந்த W, அதாவது இந்த சேஞ்ச், அதாவது லோடு வித் ரெஸ்பெக்ட் டு லென்த் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து என்னோட லோட் இன்டென்சிட்டி. ஸோ நான் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமோட ஸ்லோப் கண்டுபிடிச்சா எனக்கு லோட் இன்டென்சிட்டி கிடைச்சிரும். ஓகே, அதாவது W இல்லை Q கிடைச்சிரும். அதே மாதிரி நான் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஸ்லோப் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு ஷியர் ஃபோர்ஸ் கிடைச்சிடும். இந்த லாஜிக்கை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இந்த ஃபார்முலாவை. பட் இதுல வந்து ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. ஓகே, இது மோர் ஸ்பெசிஃபிக்கா எழுதணும்னா dv by dx will be equal to plus q and dv by dx will be equal to minus q. ஏன்னா நம்மளுக்கு 2 கேசஸ் வரும். என்ன 2 கேசஸ் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோட பீம்னு வச்சுக்கோங்களேன், இது என்னோட பீம்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் there are 2 possibilities, ரைட்? என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு? அந்த லோட் இன்டென்சிட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல இந்த கேஸும் சரி இந்த கேஸும் சரி, ரெண்டுத்துலயுமே லோட் இன்டென்சிட்டி வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. இட் இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட். பட் இதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு தானே, லோட் இன்டென்சிட்டி கேன் ஆக்ட் அப்வர்ட். ஸோ அப்வர்ட் ஆக்ட் ஆனா யுவர் dv by dx will be plus q. அண்ட் அதுவே உங்களோட லோட் இன்டென்சிட்டி டவுன்வர்ட் ஆக்ட் ஆச்சுன்னா dv by dx will be minus q. ஓகே, ஸோ லோட் இன்டென்சிட்டி கீழ இருந்து மேலே அப்வர்ட் ஆக்ட் ஆச்சுன்னா இட் இஸ் பாசிட்டிவ், மேல இருந்து கீழே ஆக்ட் ஆச்சுன்னா இட் இஸ் நெகட்டிவ். Now coming to
Coming to dm by dx. Okay, coming to dm by dx. So okay, anyways, இதுக்கு எந்த extension இல்ல, I'm sorry, extension எதுவுமே இல்ல, but what it is indicating, it's indicating that slope of my bending moment diagram will be equal to v itself. Okay, அதாவது shear potential. Okay, so இந்த நாலு லாஜிக்லயுமே ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பிகாஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, இன்ட்ரடக்ஷன் எல்லாமே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு வேரியஸ் கேசஸ் எடுப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஒரு சிம்பிள் SSD எடுத்திருக்கேன். நம்ம ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த நாலு லாஜிக்ஸும் புரிஞ்சு அண்ட் ஸ்லோப்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிருச்சா? எனி டவுட்ஸ்? Okay, any doubts? Sorry. Yeah, any doubts? Yes, sir. Okay, right. Fine then. Okay, then we can start. Okay, so நம்ம method start பண்ணிடலாம். Just a moment. ஓகே, சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டுபிடிங்க. பட் இந்த மெத்தடுக்கு ரியாக்ஷன்ஸ் இல்லாமலே நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகே, சரி, நான் ஒரு சிம்பிள் SFB எடுத்திருக்கேன். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் அ பாயிண்ட் லோட் ஆக்டிங் அட் அ டிஸ்டன்ஸ் A. ஸோ A, அதாவது கேபிட்டல் A வந்து லெஃப்ட் சப்போர்ட், C வந்து ரைட் சப்போர்ட், Bன்ற பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. ஸோ ஃப்ரம் லெஃப்ட் சப்போர்ட் இட் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் A, ரைட் சப்போர்ட்ல இருந்து டிஸ்டன்ஸ் வந்து B. ஓகே, நான் இப்போ இதுக்கு SFD BMD வரைய போறேன். ஓகே, reactions கண்டுபிடிக்கணும்னா you can find out this is my RA, this is my RC. How can I find out? RA plus RC will be equal to P. நான் அதோட டீடைல்ஸ் பத்தி போல. ஓகே, பிகாஸ் தட் நீங்க பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல படிச்சிருக்கணும் அப்படிங்கறனால நான் அதை ரொம்ப டீடைலா போல. ஓகே, சமேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸ் ஆக்டிங் அப் will be equal to forces which is acting down. அது இல்லாம நான் மொமெண்ட் எடுத்துக்கலாம். சமேஷன் ஆஃப் மொமெண்ட் அட் பாயிண்ட் A and I will equate it to 0. ஸோ இந்த பாயிண்ட்ல மொமெண்ட் அப்படின்னா வந்து RC into L. You can consider counterclockwise to be positive. Okay, RC into L, and அதே மாதிரி P into A. Okay, so minus P into A, which is equal to what? Which is equal to 0. Correct? So RC will be equal to A minus net is clockwise. So PA by L. RC PA by L. So substitute it here. So RA will be P minus PA by L, which is nothing but நான் LCM எடுத்தேன் அப்படின்னா P காமன் எடுத்துட்டு L minus A by L னு போடலாம். What is L minus A? B. கரெக்டா? டோட்டல் லென்த் L, இதோட டிஸ்டன்ஸ் A, so L minus A வந்து B. So PB by L. ஸோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரியாக்ஷன் கண்டுபிடிச்சுக்கோங்க. இட் இஸ் யுவர் விஷ், பட் ரியாக்ஷன்ஸே இல்லாம என்னால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் அடுத்த கொஸ்டினுக்குலாம் நான் மோஸ்ட்லி ரியாக்ஷன் கண்டுபிடிக்க மாட்டேன். ஸோ RA வந்து PB by L, RC வந்து PA by L. ஓகே, ஸோ இப்போ நான் எப்படி சார் சால்வ் பண்றது? லெட் மீ எக்ஸ்பிளைன். First I will start with SFD. Okay, I will start with SFD as usual. Let me take this as my reference. Okay, I'll erase this. Okay, then I'm like, anyways. Okay, we don't need this, but we need few more things. First, SFD varayumbodhu we know that dv by dx is what? Minus q. See, முதல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது you have to split the section. Okay, மொத்தம் எத்தனை செக்ஷன் இருக்கு அப்படின்னு பாருங்க. இது ஒரு செக்ஷன், A ல இருந்து B வரைக்கும் ஒரு செக்ஷன். ஓகே, அண்ட் B ல இருந்து C ஒரு செக்ஷன். பிகாஸ் லோடிங் வந்து சேஞ்ச் ஆகுதுல்ல. A ல இருந்து B வரைக்கும் ஒரே மாதிரியான லோடிங், அகைன் B ல இருந்து C க்கு வேற மாதிரியான லோடிங், அதாவது லோடிங் வந்து C ல ஆகுது. ஸோ AB ஒரு செக்ஷனாகவும் BC ஒரு செக்ஷனாகவும் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ AB செக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட். ஓகே, இந்த பாயிண்ட் இந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் 0. இதான் வந்து என்னோட ரெஃபரன்ஸ். 0 ஷியர் ஃபோர்ஸ் லைன். ஓகே, நவ் நம்மளோட ஃபார்முலா என்ன? dv by dx equal to minus q, right? dv by dx equal to minus q. Now what is my q? Q na வந்து load intensity, அதாவது distributed load. A க்கும் B க்கும் நடுவுல, between, just listen, very very simple. A க்கும் B க்கும் நடுவுல என்ன distributed load என்ன இருக்கு? No distributed load. There is no distributed load, so q is 0, which means dv by dx will be
0. dv by dx 0 ஆனா என்ன அர்த்தம்? What is my dv by dx? It is nothing but slope of SFD. So slope of my SFD has become 0 in what region? In this region AB. So slope 0 ஆகுதுன்னா என்னோட curve எப்படி இருக்கும்? Just go back. எல்லாமே நம்ம முன்னாடி படிச்சது தான். 0 slopeனா curve horizontal. And again in the method நீங்க apply பண்றதுக்கு condition applies, start from left hand side only. So I need to start from left hand side only. நான் logics எல்லாமே left hand sideல இருந்து நீங்க apply பண்ணாதான் உங்களுக்கு applicable ஆகும். Okay? So dv by dx 0 ஆகறனால slope 0. So slope 0 னா எனக்கு என்ன மாதிரியான லைன் கிடைக்கும்? Horizontal. நான் அப்படி டைரக்டா வரைஞ்சிரேன். I will get a I'm sorry. AB செக்ஷனுக்கு மட்டும் எனக்கு I will use this horizontal line கிடைக்கும். Okay, horizontal line கிடைக்கும், right? Because it is zero slope. Now I might ask me a question, sir, like how you are doing upward, like ஒரு நிமிஷம் நான் வரேன், I will come for it. Before going into this concept, first in the point A என்ன ஆகுதுன்னு பாருங்க. There is a point load, RA என்ற point load act ஆகுது, and how it is acting? It is acting upward. So point load upward act ஆனா logic point load upward act ஆனா உங்களோட shear force diagram upward shift ஆகும். So there will be abrupt shift in your shear force diagram and it's going to be upward. So RA என்ற டிஸ்டன்ஸ்க்கு உங்களோட SFD shift ஆயிடும், மேல shift ஆயிடும். That's it. Okay, and now between these 2 points, அதாவது இந்த பாயிண்ட்க்கு நடுவுல என்ன ஆகுது? உங்களோட ஸ்லோப் இஸ் 0 ஸ்லோப்னா ஹாரிசான்டல் லைன், 0 ஸ்லோப்னா ஹாரிசான்டல் லைன். See, இப்ப ரீசெண்டா ஜாயின் பண்ணிருக்க சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் இந்த ஸ்லோப் கான்செப்ட் எல்லாமே எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ நீங்க இந்த வீடியோவோட முன்னாடி சைடுக்கு போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஜஸ்ட் கோ பேக் டு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த வீடியோ, வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே, ஸோ ஸ்லோப் 0 ஆகிறதுனால இட் வில் பிகம் horizontal. Okay, and again in the point la there is P and how it is acting. In the point P எப்படி act ஆகுது? Downward act ஆகுது. Since it is acting downward act ஆனா என்ன ஆகும்? Point load acting downward, it will shift your SFD downwards abruptly. So உங்களோட SFD abruptா கீழே shift ஆக போகுது. But the question is, sir, fine, கீழே shift ஆக போகுதுன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. பட் வந்து இது ஷிஃப்ட் ஆகும்போது இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுமா, இல்ல இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுமா? பிகாஸ் 3 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்ல நான் ஸ்டாப் பண்ணல. அதாவது ஐ கேன் ட்ரா லைக் திஸ். ஓகே, இப்படி வரதுக்கான சான்ஸ் இருக்கு, அப்படி இல்லைன்னா இப்படி வரதுக்கான சான்ஸும் இருக்கு, அப்படி இல்லைன்னா நான் இதை நான் இன்னும் நல்லா கீழே ஷிஃப்ட் ஆக்கி இங்க எடுத்து போறதுக்கான சான்ஸும் இருக்கு. விச் ஒன் இஸ் கரெக்ட் சார்? ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். RA. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? RA. கண்டிப்பா P வந்து RA ஓட பெருசு, ஏன்னா RA வந்து ரியாக்ஷன் ஆஃப் P. நம்ம எப்படியும் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த இடத்துல PB by L. ஸோ PB by L வந்து P ஓட சின்னது, ரைட்? ஸோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? லெட் மீ ரிமூவ் திஸ் 1 second. Yeah. ஸோ என்ன ஆக போகுது? யுவர் curve is going to get shifted down, and how much it is? It's going to shifted this much, because in the total distance எவ்வளவு ஷிஃப்ட் ஆயிருக்கோ அந்த distance should be equal to P. Okay, அதான லாஜிக். அந்த distance should be equal to P. And now இங்க இருந்து from here to here, அதாவது section BC ல what is happening? Check it. dv by dx which is equal to minus q, and minus q என்ன? Again BC ல q வந்து 0, AB லியும் Q 0, so this is 0. So which means slope of what? Slope of BC அதாவது SFD ஓடது. Okay, slope of SFD in BC 0 தான். So how I will get a horizontal line again, because we know that, right? Because shear force slope 0 ஆச்சுனா horizontal line, right? And again in the point la there is RC which is equal to PA by L, so there is going to be shift upward, that is RC. So இந்த மெத்தட பொறுத்த வரைக்கும் நீங்க டயக்ராம் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு shear force diagram பாசிட்டிவா நெகட்டிவா கிடைச்சதானே தெரியும். இங்க பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் AB ல எனக்கு shear force diagram பாசிட்டிவ், and BC ல since 0 shear force ஓட கீழ இருக்கறனால it has shifted downல. So இந்த ரீஜன் நெகட்டிவ் சைடுல இருக்கு.
ஸோ என்னோட SFD shear force வந்து நெகட்டிவ். ஓகே, ஸோ எனி டவுட்ஸ் SFD எப்படி வரையணும்னு சொல்லிட்டு? எனி டவுட்ஸ்? கிளியர்? I'll go for BMD also. Just clear na clear மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. It will be useful. பாயிண்ட் பில மட்டும் 1 சொல்லுங்க சார். பாயிண்ட் பி. ஓகே கிளியர் சார். பாயிண்ட் பி நான் என்ன சொல்றேன், I will explain to you. ஓகே, ரைட். see பாயிண்ட் பில லோடு பி ஆக்ட் ஆகுதுல, லோடு பி இஸ் ஆக்டிங் அட் பாயிண்ட் பி. இப்போ நம்மளோட டவுட் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட கர்வ் வந்து இங்க இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகுமா, இல்ல இங்க இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகுமா, இல்ல இங்க இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகுமா? எவ்வளவு ஷிஃப்ட் ஆகும் நம்மளுக்கு தெரியாது, பிகாஸ் நம்மளுக்கு டேர்ம் வேல்யூஸ் ஒழுங்கா தெரியாது. ஸோ அதனால எனக்கு எக்ஸாக்டா வந்து அந்த பாயிண்ட் எவ்வளவு தூரம் ஷிஃப்ட் ஆகும்னு தெரியாது. இது வரைக்கும் ஷிஃப்ட் ஆகுமா, இல்ல இது வரைக்கும் ஷிஃப்ட் ஆகுமா, இல்ல இது வரைக்கும் ஷிஃப்ட் ஆகுமான்னு தெரியாது. Okay, I will take it as 1, 2, 3. இந்த மூணுத்துல எதுன்னு எனக்கு தெரியாது. பட் we know that எவ்வளவு தூரம் அது ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்றது எனக்கு தெரியும், ரைட்? பிகாஸ் யூ நோ P is nothing but like எவ்வளவு தூரம் அது ஷிஃப்ட் ஆகணும், என்ன பாயிண்ட் லோட் இருக்கோ அவ்வளவு தூரம் தான் வந்து அது ஷிஃப்ட் ஆகணும். So what is the point load? Equivalent to that தான் it has to shift. And we already know that this P, okay, is going to be greater than RA. RA ஓட P கண்டிப்பா ஜாஸ்தியா தான் இருக்கணும், ரைட்? RA ஓட P கண்டிப்பா ஜாஸ்தி, because RA is a reaction of P, and we know in the distance எவ்வளோ, this distance is RA, the distance RA தானே, this distance is RA. so இந்த distance RA அப்படின்றனால P ஓட வேல்யூ RA ஓட அதிகமா இருக்கணும், has to be more than RA. so அப்ப சப்போஸ் P வந்து இங்க ஷிஃப்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு தூரம் ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் P ன்னு எடுத்துப்பேன். இப்படி ஷிஃப்ட் ஆகுதுன்னா இந்த டிஸ்டன்ஸ் RA ஓட கம்மி. ஓகே, அப்படி இல்லை இவ்வளவு தூரம் ஷிஃப்ட் ஆகுதுன்னா நான் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் P எடுத்துப்பேன், P யும் RA யும் சேம் ஆயிடும். ஸோ ஷியோர்லி அது ரெண்டுமே பாசிபிலிட்டி கிடையாது. தட் ஹேஸ் டு ஷிஃப்ட் டவுன். ஓகே, அதாவது கீழே போகணும், நெகட்டிவா போகணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு P RA ஓட ஜாஸ்தியா இருக்கும். கிளியர்? இப்போ கிளியரா? hope it is clear. நான் திரும்ப ஒரு ரெண்டாவது எக்ஸாம்பிள் மூணாவது எக்ஸாம்பிள் போகும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரிஞ்சிடும். ஓகே, டோன்ட் ஹேவ் டு வரி. ஓகே, யா, ஃபைன். ஓகே, ஸோ இப்போ BMD எப்படி வரையணும்? இது வந்து SFD. ஓகே, குட். அண்ட் ஹவு டு ட்ரா BMD? How to draw BMD? dm by dx equal to v. அதாவது v பொறுத்து தான் உங்களோட ஸ்லோப் ஆஃப் BMD டிசைட் பண்ண போகுது. இது வந்து ஸ்லோப் ஆஃப் வாட்? ஸ்லோப் ஆஃப் BMD. ஸோ v என்னது? வாட் இஸ் யுவர் v? இந்த செக்ஷன்ல பாருங்க, AB செக்ஷன்ல v வந்து பாசிட்டிவ், v வந்து பாசிட்டிவ், v பாசிட்டிவ் வேல்யூ தானே. இந்த செக்ஷன்ல AB செக்ஷன்ல பாருங்க, AB செக்ஷன்ல ஷியர் ஃபோர்ஸ் பாசிட்டிவ், ஷியர் ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவா தான் இருக்கு, ரைட்? அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு? இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஷியர் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா தான் இருக்கு, வேரி ஆகல, இன்க்ரீஸ் ஆகல, டிக்ரீஸ் ஆகல. ஷியர் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஷியர் ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கு. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கு அண்ட் பாசிட்டிவா இருக்கு. ஸோ இட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட். சின்ஸ் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட், உங்களோட ஸ்லோப் ஆஃப் BMD வந்து பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட். சார் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஷியர் ஃபோர்ஸ் பாசிட்டிவ். ஏன் பாசிட்டிவ்? பிகாஸ் ஜீரோ ஷியர் ஃபோர்ஸ் லைனுக்கு மேல இருக்கு. ஓகே, பாசிட்டிவ். ஏன் கான்ஸ்டன்ட்? பிகாஸ் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் என்னோட ஷியர் ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகல, ஒரே வேல்யூ தான், ஹாரிசான்டல் லைனா தான் இருக்கு. ஸோ கான்ஸ்டன்ட். ஷியர் ஃபோர்ஸ் எனக்கு பாசிட்டிவாகவும் கான்ஸ்டன்டாகவும் இருந்தா என்னோட ஸ்லோப் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமும் பாசிட்டிவ் கான்ஸ்டன்டா தான் இருக்கணும். பிகாஸ் ஸ்லோப் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இஸ் நத்திங் பட் யுவர் ஷியர் ஃபோர்ஸ். ஓகே, ரைட்? ஸோ எப்படி என்னோட கர்வ் வரணும்? பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட். கோ பேக். பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயிட் லைனா வரணும். ஓகே, அண்ட் வாட் அபவுட் திஸ் பாயிண்ட்? இங்க பாயிண்ட் லோட் இருக்கு. கேன் ஐ சே தட் மை பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் will shift upward? பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஷிஃப்ட் அப்வர்ட் ஆகுமா?
see, I have already said to you, okay, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாயிண்ட் லோட் இருந்தா பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் அஃபெக்ட் பண்ணாது. பாயிண்ட் மொமெண்ட் இருந்தாதான் உங்களோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், சாரி, பாயிண்ட் மொமெண்ட் இருந்தாதான் உங்களோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ பாயிண்ட் லோட் ஒண்ணுமே பண்ணாது. ஓகே, ஸோ தேர் won't be any shift. So it will start from this point. இந்த பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, and இந்த பாயிண்ட்ல இருந்து பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். So climbing up கான்ஸ்டன்ட்னால ஸ்ட்ரெயிட் லைன், climbing up straight line, positive constant. Okay, what about this? BC செக்ஷன்ல எப்படி இருக்கு? செக் BC செக்ஷன் நெகட்டிவ். ஏன்னா கீழே ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கீழே இருக்கு, அதாவது சாரி, ஜீரோ ஷியர் ஃபோர்ஸ் கீழே இருக்கு, நெகட்டிவ். அண்ட் அகைன் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் என்னோட ஷியர் ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் தான். ஸோ நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட். ஸோ சின்ஸ் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட், ஓகே, ஷியர் ஃபோர்ஸ் நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் அப்படின்றனால என்னோட ஸ்லோப் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமும் நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட், பிகாஸ் ஸ்லோப் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் தான் என்னோட ஷியர் ஃபோர்ஸ். ஸோ எப்படி போகுது? இட் இஸ் நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட்னா என்ன? நெகட்டிவ்னா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும், கான்ஸ்டன்ட்னா சேஞ்ச் ஆகக்கூடாது, ரைட்? நெகட்டிவ்னா வந்து கிளைம் டவுன், நம்ம டவுன் கிளைம் பண்ணோம். கான்ஸ்டன்ட் அப்படின்றனால ஸ்ட்ரெயிட் லைன். ஐ வில் ஷோ யூ தட் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றனால நான் எல்லாத்தையும் ஷோ, ஐ எம் ஜஸ்ட் டிஸ்பிளேயிங் யூ, பட் ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து we can do it. ஓகே, இதுதான் வந்து என்னோட நெகட்டிவ் கான்ஸ்டன்ட். ஸோ நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட், சம்திங் லைக் திஸ். Something like this, negative and constant. Okay, so overall என்னோட bending moment diagram எப்படி இருக்கு? overall என்னோட bending moment diagram பாசிட்டிவா தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்க டயக்ராம் வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களால பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்டா நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்டான்னு சொல்லிட்டு யூ வில் ஏபிள் டு ஐடென்டிஃபை இட். ஓகே, ரைட். ஸோ மெத்தட்ல ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம ஒன் ஆர் டூ எக்ஸாம்பிள்ஸ் போடலாம், பட் அதுக்கு மேலே ஐ டோன்ட் ஹாவ் டைம். இட்ஸ் ஆல்ரெடி 7:45. இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் போடுறேன், சிம்பிள் எக்ஸாம்பிள், கேண்டிலிவர் பீம். அண்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நான் எனிவேஸ் கோர்ஸில் கவர் பண்ணியிருக்கேன், பட் ஃப்ரீ செஷன்ஸில் ஆப்வியஸ்லி என்னால் கவர் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் டைம் கன்ஸ்ட்ரெயின். ஓகே, ஸோ மெத்தட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த மெத்தட் தான் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போறீங்க. ஓகே, எனிவேஸ் பிரியதர்ஷினி நீங்கள் கோர்ஸில் இருக்கீங்கன்றனால நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, you will able to go through. Okay, okay, clear. Right. We will do one more method. See, இதை ட்ரை பண்ணுங்க. அதாவது cantilever beam, where point load is acting here, length L ன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து fixed support. ட்ரை பண்ணுங்க. try this. மேபி இதை நான் A ன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் B ன்னு எடுத்துக்கிறேன். Try to draw SFD and BMD. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி, ஸ்லோப் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸ்லோப் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 2 minutes. ஓகே, ஸ்லோப் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. வில் see. எனிவேஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன், ட்ரை டு சால்வ் இட். ஓகே, உங்க சைட்ல இருந்து ஒரு சின்ன எஃபர்ட் போடுங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் செக் பண்ணுங்க வெதர் யூ ஆர் ஏபிள் டு டூ இட் ஆர் நாட். லேட்டா ஜாயின் பண்ணவங்க ப்ளீஸ் கோ த்ரூ த வீடியோ ஃப்ரம் த பிகினிங், பிகாஸ் இன் பிட்வீன் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியாது. நான் பேசிக் கான்செப்ட் எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ நாங்கள் அந்த பேசிக் கான்செப்ட் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ப்ராப்ளத்துக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே முன்னாடி முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்க, வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கோ த்ரூ பண்ணுங்க. யூ வில் ஏபிள் டு கெட் இட். Right.
ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் எனிவேஸ் உங்க சைட்ல இருந்து ஒரு சின்ன எஃபர்ட் கொடுத்தா இட் வில் பி அப்ரிஷியபிள். ஓகே, ஸோ அதுதான் ஐ நீட். ஓகே ரைட், we will solve it. ஓகே, ஸோ நான் ஃபிக்ஸ்டு கேண்டிலிவர் பீம் எடுத்திருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடு இட் இஸ் ஃபிக்ஸ்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தேர் வாஸ் அ பாயிண்ட் லோட் பீன் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு நான் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையணும். ஓகே, have to draw SFD and BMD for this. சிம்பிள் தான். இது நிறைய தடவை நீங்க டிஃப்ரெண்ட் கேசஸ்ல வரைஞ்சிருப்பீங்க. பட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி வரைஞ்சா எப்படி வரையணும் அதுதான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். If you use this method, how you are going to solve it. Let me take this is the base diagram. இது வந்து shear force 0 ன்னு எடுத்துக்கிறேன். இங்க வந்து bending moment 0 ன்னு எடுத்துக்கிறேன். So this is my, here I will draw my shear force diagram, here I will draw my bending moment diagram. Okay, right. Now first logic என்ன, AB. இங்க எத்தனை செக்ஷன் இருக்கு? ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்கு. லாஸ்ட் கேஸ்ல we had two sections. ஓகே, ஏபின்ற ஒரு செக்ஷன் இருந்தது அண்ட் தென் பிசின்ற ஒரு செக்ஷன் இருந்தது. பட் இங்க ஒரே ஒரு செக்ஷன் ஏபி மட்டும்தான். ஸோ ஏபி மட்டும்தான் நம்மளோட செக்ஷன், வேற எதுவும் மாற போறது இல்லை. நீங்க ரியாக்ஷன்ஸ் போடணும் அப்படின்னா எஸ் யூ கேன் ட்ரை டு ட்ரா த ரியாக்ஷன். நீங்க பாயிண்ட் பில என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வரும், பாயிண்ட் லோடு பி ஆக்ட் ஆகுது கீழே. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்கும் ஆர்பி, அண்ட் தட் ஆர்பி வில் பி ஈக்குவல் டு பிசி. இந்த மெக்கானிக்ஸ் கான்செப்ட் நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, ஐம் நாட் எக்ஸ்பிளைனிங் யூ த மெக்கானிக்ஸ் கான்செப்ட் ஹியர். அதே மாதிரி பி இந்த டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது, லென்த் எல் அப்படின்றனால கிளாக் வைஸ்ல ஆக்ட் ஆகுறதுனால there is going to be ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் எம்பி. ஓகே, ஸோ வேல்யூ தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து வேல்யூ கண்டுபிடிக்கிறது இல்லை, நம்மளோட ஃபோக்கஸ் வந்து டயக்ராம் வரையறதுல. ஓகே ரைட், இது பி இன்டூ எல் கிளாக் வைஸ் அப்படின்றனால எம்பி வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் இருக்கணும். ஓகே பி இன்டூ எல் வந்து ஆன்டி கிளாக் வைஸ், எம்பி வந்து கிளாக் வைஸ். ஐம் சாரி, பி இன்டூ எல் வந்து கிளாக் வைஸ், எம்பி வந்து ஆன்டி கிளாக் வைஸ். அதாவது ரியாக்ஷன்ஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கும். அதே மாதிரி ஆக்ஷன் பி வந்து டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுறதுனால என்னோட ரியாக்ஷன் வந்து அப்வர்ட் ஆக்ட் ஆகும். ஓகே, நோ ப்ராப்ளம். Jumping into the method, what does that say is dv by dx equal to minus q. So first, what about q? Q என்ன? AB ல how much is my q? 0, 0, 0. There is nothing, right? There is no distributed load 0. So 0 ஆயிடுச்சுன்னா zero slope. Zero slope. எது zero slope? SFD. And always travel from left to right. Always travel from left to right. So left to right ல இருந்து travel பண்ணா இந்த இடத்துல எனக்கு ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. பாயிண்ட் லோட் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம கீழே ஷிஃப்ட் பண்ணும். ஸோ பாயிண்ட் லோட் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம கீழே ஷிஃப்ட் பண்ணும். ஸோ இட்ஸ் கோயிங் டு ஷிஃப்ட், downwards. Yes, let me take it as P. Okay, இந்த பாயிண்ட் வந்து இது P தானே, எனிவேஸ் இது P தான். ஓகே, it is the shift. And between A and B, zero slope. Zero slope na horizontal line. Zero slope na horizontal line. Zero slope na horizontal line. Okay, horizontal line. And again இந்த இடத்துல, அதாவது பாயிண்ட் B ல என்ன இருக்கு? RB இருக்கு பாத்தீங்களா? RB which is equal to P, and RB is acting upward. RB is acting upward, so there is going to be shift upward. Okay, so overall என்னோட shear force diagram பாசிட்டிவா நெகட்டிவா? அதாவது ஜீரோ shear force கீழ இருக்கா மேல இருக்கா? ஜீரோ shear force க்கு என்னோட டயக்ராம் கீழே இருக்கு. ஸோ ஓவரால் இட் இஸ் நெகட்டிவ். Now coming to AB, dm by dx என்ன ஆகுது? dm by dx equal to v ல, dm by dx equal to v. And what about v? பாசிட்டிவா நெகட்டிவா ஃபர்ஸ்ட்? ஸோ என்னோட shear force diagram நெகட்டிவ். கம்ப்ளீட் பீமுக்கும் என்னோட shear force நெகட்டிவ். அண்ட் கம்ப்ளீட் பீம்லயும் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் என்னோட shear force கான்ஸ்டன்ட். சின்ஸ் shear force நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்றனால அதோட ஸ்லோப், shear force கான்ஸ்டன்ட் அண்ட் நெகட்டிவ் அப்படின்றனால ஸ்லோப் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வில் பி நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட். ஸோ அப்படின்னா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாயிண்ட்ல ஏதாவது ஷிஃப்ட் இருக்குமா? ஷிஃப்ட் அப்வர்டா, ஷிஃப்ட் டவுன்வர்ட்? இந்த பாயிண்ட்ல பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமுக்கு இங்க வந்து எதுவுமே இல்லை. ஓகே, இங்க எனக்கு பெண்டிங் மொமெண்ட் இல்லை, இங்க மொமெண்ட் இல்லை, இங்க வெறும் பாயிண்ட் லோடு தான் இருக்கு. பாயிண்ட் லோட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ there is nothing going to happen at this point. ஸோ இங்க இருந்து தான் நீங்க உங்களோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்டா இருக்கணும். நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? கிளைம் டவுன். கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்? கான்ஸ்டன்ட்னா இட் இஸ் a straight line. Okay, this one. So negative and constant. So how it looks something like this.
1 second, நான் இதை கொஞ்சம் மேலே எடுத்துட்டு போயிடுறேன். It's not convenient. Negative and constant, so it is something like, or else I will do one thing. 1 second. நான் straight line use பண்ணிக்கிறேன் because it will look straight. Otherwise straight இருக்காது. Okay, right. Yeah, இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறோம். Negative and constant, this is how it is going to be. Okay, this is how it is going to be. Negative and constant. So constant இருக்கு, negative இருக்கு, climbing down. And in the point ல என்ன ஆகும்? That's what you need to observe. MB அப்படின்றது ஒரு act ஆகுது. அதாவது there is a reaction moment. There is a reaction point moment. And in which direction it is acting? It is acting in clockwise direction. So if there is a point moment, and if that point moment acts in clockwise direction, my bending moment diagram will shift upward. So என்னோட bending moment diagram upward shift ஆகும். Okay, இங்க இந்த பாயிண்ட்ல இருந்து மேல ஷிஃப்ட் ஆகும். இந்த பாயிண்ட்ல இருந்து மேல ஷிஃப்ட் ஆகும். Okay, இந்த பாயிண்ட்ல இருந்து மேல ஷிஃப்ட் ஆகும். Okay, so this is my bending moment diagram. Again, my bending moment diagram negative. Okay, diagram வரைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் bending moment diagram பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லிட்டு you will able to understand it. Any doubts? So doubts எதுவுமே இல்லை அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்க. ஓகே, try to draw this. இந்த curve, that is for this cantilever beam at the point load, try to draw the bending moment diagram and shear force diagram. டவுட் இல்லைன்னா, டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல டவுட்டோ. ஓகே, டவுட் இல்லைன்னா இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. டவுட் இருந்தா ப்ளீஸ் ட்ரை டு கமெண்ட் பண்ணுங்க, ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன். ஓகே, clear? Okay, right. Try this. இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க. Try this, sorry, not method, இந்த cantilever beamக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்குள்ள I will just draw those string, draw the basics. Like அதுக்குள்ள நீங்க இந்த questionக்கு just try it. Okay, try. See, இந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தாதான் you will able to, பட் ஒன்ஸ் இந்த மெத்தட்ல நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா then nobody can stop you. அது என்னால ஷூரா சொல்ல முடியும். பட் ஆனா இனிஷியலா SFD பாசிட்டிவ் அப்வர்ட். ஓகே, ரைட். Yeah, go for bending moment diagram. See, right, நான் சால்வ் பண்றேன், நீங்க bending moment diagram ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே, see, ஒரு விஷயம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த क्वेश्चनல ஒரு மிஸ்டேக் பாசிபிலிட்டி இருக்கு. என்ன மிஸ்டேக் பாசிபிலிட்டி அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு क्वेश्चனை பார்த்த உடனே ஓகே ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது, நான் என்னோட SFDல கர்வை நான் கீழே ஷிஃப்ட் பண்ணிடுறேன். ஓகே, கர்வை நான் கீழே ஷிஃப்ட் பண்ணிடுறேன். அண்ட் பிட்வீன் திஸ் 2 பாயிண்ட், அதாவது ஏக்கும் பிக்கும் நடுவில், வாட் இஸ் மை dv/dx? dv/dx is minus q. Anyways, q வந்து 0. So ஏக்கும் பிக்கும் நடுவில் எதுவுமே q இல்லை அப்படின்றனால 0. So it is 0 slope. SFD வந்து 0 slope. So நான் இதை கீழே ஷிஃப்ட் பண்ணிடுறேன். Then between a and b 0 slope அப்படின்றனால இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில், ஓகே, இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் it has to be a horizontal line. And obviously இந்த பாயிண்ட் a ல there is going to be reaction, right? R என்ற ஒரு reaction இருக்கும். and இதே மாதிரி f into l வந்து clockwise அப்படின்றனால clockwise, so anti clockwise ல ma வும் இருக்கும். so இது RA which is acting upward, so there is going to be shift upward. இப்படி கிடைக்கும். so overall நீங்க SFD அப்சர்வ் பண்ணா நெகட்டிவ் கிடைச்சிருக்கும். ஓகே, அதாவது டைரக்டா ஒழுங்கா நம்மளோட லாஜிக்கை யூஸ் பண்ணாம போனீங்கன்னா, you have to understand one thing. நம்மளோட லாஜிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா, if you use our logic, okay, if you use our logic should be used only from left hand side. okay, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து நீங்க மூவ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த லாஜிக்ஸ், அதாவது கீழே பாயிண்ட் லோட் கீழே ஷிஃப்ட் ஆனா உங்களோட SFD கீழே ஷிஃப்ட் ஆகுறதும், பாயிண்ட் லோட் மேலே ஷிஃப்ட் ஆனா உங்களோட SFD மேலே ஷிஃப்ட் ஆகுறதும், இந்த லாஜிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து மூவ் பண்ணும்போது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல,
நான் ஒன்று வரைஞ்சு காமிச்சேன் பார்த்தீங்களா, அது ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து மூவ் பண்ணிருக்கேன். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு தான் ஃபர்ஸ்ட் எஃப் நான் கீழே இறங்கியிருக்கேன், தென் ஐ ஹவ் மூவ்ட் இட் ஹியர் அண்ட் தென் அப்வர்ட் மூவ் பண்ணிருக்கேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து மூவ் பண்ணா இந்த லாஜிக் ஒர்க் ஆகாது. ஓகே ஓகே, அதை சொல்றதுக்காக தான் நான் இதை வரைஞ்சு காமிச்சேன். இது ஆப்வியஸ்லி மிஸ்டேக், இது தப்பு. ஓகே, இட்ஸ் ராங், இட்ஸ் ராங். ஸோ வாட் ஐ ஷுட் டூ? வெரி சிம்பிள், ஸ்டார்ட் ஃப்ரம் லெஃப்ட் சைட். லெஃப்ட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மெத்தட் நீங்க லெஃப்ட் சைட்ல இருந்து மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும், நோ அதர் கோ. ஸோ லெஃப்ட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனா RA ஆக்டிங் அப்வர்டு, ஸோ தேர் வில் பி ஷிஃப்ட் which is going to be equal to ஸ்டூடெண்ட்ஸ், ஐம் சாரி, தெர் வாஸ் அ பவர் ஃபெயிலியர். இப்போ உங்களுக்கு ஒழுங்கா தெரியுதா? பவர் போயிடுச்சு, ஸோ வைஃபை டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ ஹாட்ஸ்பாட்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுங்க, இஸ் மை ஸ்க்ரீன் அண்ட் மை வாய்ஸ் இஸ் ப்ராப்பர்? அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கொடுங்க. there is a power failure, so please confirm me. நான் ஹாட்ஸ்பாட்ல தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். மேபி என்னோட வாய்ஸ் கொஞ்சம் ஒழுங்கா கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஓகே, because of power failure. Yeah, please confirm me. Okay, I hope it is fine. Okay, right, it is fine. I could hear my voice. Okay, so இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் போட்ட டயக்ராம் ராங். ஏன் ராங்? ஆல்வேஸ் டிராவல் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது டிராவல் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஸோ இந்த பாயிண்ட்ல RA ஆக்ட் ஆகுது அண்ட் RA will be equal to P. ஏன்னா வந்து இட் இஸ் சாரி F. ஓகே, RA will be equal to F தான். ஓகே, பிகாஸ் reactions should be equal to action, ஸோ இஷ்யூ இல்லை. அண்ட் between AB zero slope, between AB zero slope, so it has to be a horizontal line. And point B la force is acting down, so there is going to be shift downward. And overall இது positive shear force diagram. Okay, positive shear diagram. So bending moment diagram வரும்போது என்ன ஆகும்? dm by dx will be equal to V. And what is happening to my V? V வந்து positive and constant. Okay, positive and constant, because positive and each and every point la the shear force was same, so it is positive and constant. And positive constant, so what I can do directly, I can start positive constant, so it has to be climbing up and straight line. Correct? Am I right? Correct போட்டுருக்கேனா? See, no, it is not correct. See, இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா எல்லாருமே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு they will shout. ஓகே, ஸோ கிளாஸ் நான் சொல்லும் போது இந்த மாதிரி ஏதாவது கேட்டேன் அப்படின்னா நான் தப்பா போடும்போது எல்லாரும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு they will say. ஓகே, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரைட், now coming to the fact here, RA, okay, right, but there is a point moment, right? ஒரு point moment இருக்கு. அந்த point moment நீங்க செக் பண்ணணும்ல. point moment எப்படி ஆக்ட் ஆகுது? கவுண்டர் கிளாக் வைஸ்ல. ஸோ point moment கவுண்டர் கிளாக் வைஸ்ல ஆக்ட் ஆனா என்னோட பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் கீழே ஷிஃப்ட் ஆகும். ஓகே, ஸோ பாயிண்ட் மூமெண்ட் கவுண்டர் கிளாக் வைஸ் ஆக்ட் ஆகுறதுனால என்னோட பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் கீழே ஷிஃப்ட் ஆகும். அண்ட் ஹவு மச் வேல்யூ? MA க்கு ஈக்குவலண்டா. And from here it has to be positive, it has to be constant. So positive ன்றனால climbing up, constant அப்படின்றனால straight line. So it has to be, I will use the black one. Yeah, it has to be like this. So overall my bending moment diagram was negative. Okay, so in the method I hope எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதாவது முழுசா அட்டன் பண்ணவங்களுக்கு, பாதியில வந்தவங்க ப்ளீஸ் கோ த்ரூ மெத்தட் அகெயின். அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து கோ த்ரூ பண்ணீங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். பாதியில இருந்து அட்டன் பண்ணீங்கன்னா ஐம் வெரி சாரி, உங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் புரிஞ்சிருக்கும், பட் நாட் கம்ப்ளீட் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஓகே, ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 2-3 பேர் தான் இருந்தீங்க. ஓகே, ஸோ பேலன்ஸ் இன் பிட்வீன் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா, நான் முன்னாடி பிஃபோர் ஸ்டார்டிங் த மெத்தட்
I explained what is mean by slope and different types of slopes and then key logics, okay, and then we entered into, so ஒரு 40 to 45 minutes இல்ல 40 minutes இருக்கும். ஸோ பேசிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் எக்ஸாம்பிள்ஸ்க்கு என்டர் ஆனேன். ஓகே, அண்ட் 3 எக்ஸாம்பிள் தான் போட முடிஞ்சது பிகாஸ் ஆஃப் டைம் கன்ஸ்ட்ரெயின் அண்ட் ஆல்சோ தேர் இஸ் அ பவர் ஃபெயிலியர் ஹியர். ஸோ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், சென்னையில் தேர் வாஸ் ஹெவி ரெயின், ரைட்? ஸோ hopefully I won't able to continue from now, but முடிஞ்சா வேற ஏதாவது செஷன்ல we will meet. Okay, so is everything fine? So shall I close the session? So balance இருக்க இந்த ரெண்டு கேசஸ்மே ரொம்ப நல்லா இருக்கும் because both has what is that டிஸ்ட்ரிபியூட்டர் லோட் இருக்கு அப்படின்றனால இந்த ரெண்டு கேஸுமே இந்த மெத்தட்ல சால்வ் பண்றதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஹாவ் டன் இட், கோர்ஸ்ல நான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, சிவில் கோர்ஸ் ஆர் மெக்கானிக்கல் கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்க எங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம், எங்க வெப்சைட் ஆப் செக் பண்ணலாம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா. எஸ் சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான், செஷன் வந்து இட்ஸ் ஓவர். ஸோ தேங்க்யூ வெரி மச். வேறு ஏதாவது queries இருக்குது அப்படின்னா யூ கேன் வாட்ஸ்அப் மீ ஆர் யூ கேன் கால் மீ. நீங்கள் டீம் மெம்பர்ஸ், டீமோட அட்மினோட நம்பரும் இருக்குது, நீங்கள் அவருக்கும் கால் பண்ணலாம். இப்போ நான் பிக் பண்ணலன்னா நீங்கள் அவருக்கு கால் பண்ணலாம். ஓகே, யா, தேங்க்யூ. தேங்க்யூ. தென் செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபீட்பேக் வந்து நீங்கள் கமெண்ட்ல போட்டிங்கன்னா இட் வில் பி ஹைலி யூஸ்ஃபுல். யூஸ்ஃபுல் அப்படின்றத விட இட் வில் பி மோட்டிவேட்டட், அவ்வளோதான். ஐ வில் பி மோட்டிவேட்டட், தட்ஸ் இட். ஓகே, தேங்க்யூ.